வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்திரி மகரிஷி சரணம். இனிய அன்பர்களே, வேதாத்திரியம் என்ற தத்துவத்தை மகரிஷி உணர்த்தியவாறு யான் உணர்ந்ததை மீண்டும் மீண்டும் அறிஞர் பெருமக்களிடம் சொல்லி அதை நானே எனக்குள்ள அந்த உணர்வை நான் மேலும் மேலும் உயர்த்தி கொள்கிறேன். அதனால் இந்த மாதிரி பேசும்போது நீங்கள் அடைகிற அந்த பலனை விட நான் தான் இன்னொரு தடவை சொல்லி பார்த்துக்கிறேன். ஆக இதில் லாபம் எனக்கு உங்களோட எனக்கு லாபம் ஜாஸ்தி. இதில் மறுபடியும் ஒரு தடவை சொல்லி பார்த்துக்கிறேன். ஒரு மியூசிக் பெர்ஃபார்மன்ஸில் மியூசிக்கை பாடிக்கிட்டு இருக்காரு. ஒரு பாடல் முடிஞ்ச உடனே அங்கேருந்து ஒரு சிட்டு வந்தது, ஒன்ஸ் மோர் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் பாடினவருக்கு ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ பெரிய சபையில் இந்த பாட்டை மறுபடியும் பாட சொல்கிறாங்களே அப்படின்னு மறுபடியும் பாடினார். பாடி முடிச்சிட்டாரு. மறுபடியும் அதே சிட்டு ஒன்ஸ் மோர்னு வந்தது. அவ்வளவு பிரியமானு சொல்லிட்டு மறுபடியும் பாடினார். மறுபடியும் அந்த சீட்டு வந்தது ஒன்ஸ் மோர்னு சொல்லிட்டு. இவர் அப்போ சபைக்கு அவரை கேட்டு, அவர் யார் இப்படி இந்த பாடலை விரும்பி கேட்குறாங்களே, யார் அவர் அப்படின்னு கேட்குறாங்க. அவர் சிட்டு குட்டோடு எழுந்திரிச்சார். ஐயா, அந்த பாடலை விரும்பி கேட்குறதாக நீங்கள் நினச்சிக்கிறாதீங்க, நீங்கள் சரியாக பாடுற வரைக்கும் நான் ஒன்ஸ் மோர் கேட்டுக்கிட்டு இருப்பேன்னாரு. நீங்கள் சரியாக பாடுற வரைக்கும் இது நான் ஒன்ஸ் மோர் தான் கேட்டுக்கிட்டு இருப்பேன்னாரு. அதை மாதிரி நான் சரியாக சொல்கிற வரைக்கும் நீங்கள் சொல்லுங்கள் சார்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறது எனக்கு தெரியும். ஆனால் நான் சரியாக சொல்கிற வரைக்கும் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருப்பீங்க. அதனால் ஒவ்வொரு தடவையும் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நேற்று சொன்ன சில விஷயங்களில் உங்களுடைய ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கேங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுதான் ஒரு மாணவர்கள் சொல்கிறத அப்படியே ஏற்றுக்கிட்டு அவங்க சொல்லிட்டாங்களே அப்படிங்கிறது இல்லாமல் ஒரு சலசலப்பு. அந்த சலசலப்பு தான் ஒரு ஆசிரியருக்கு உள்ள மிகுந்த சந்தோஷமானது. ஒரு ஆசிரியருக்கு இன்னும் சொல்லப்போனால் எது மிகுந்த ஒரு கிஃப்ட்டு. ஒரு ஆசிரியருக்கு என்ன கிஃப்ட்டு நீங்கள் கொடுத்துட முடியும்னா, எந்த ஆசிரியராக இருந்தாலும் சரி, அவர் விடை சொல்ல முடியாதபடி ஒரு கேள்வியை கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அதுதான் அவருக்கு கிஃப்ட். ஏன்னா அதை சிந்திக்கும்போது மேலும் அவர் உயர்றார். ஸோ ஒரு ஆசிரியருக்கு உண்மையான கிஃப்ட் a beautiful question which he cannot answer, which should make him to think. அப்படி ஒரு பியூசி வகுப்பில் ஒரு சின்ன மாணவன் கேட்ட கேள்வி தான் என்னுடைய சிந்தனையை மாற்றிருச்சு. +2, அந்த காலத்தில் +2 இல்லை, SSLC முடிச்சுட்டு பியூசி. என்ன வயசு இருக்கும்? 16 வயசு இருக்கும். 80 பேர் உட்காந்துட்ருக்காங்க பிள்ளைங்க. காலேஜில் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். நான் ஃபிசிக்ஸ் ப்ரொஃபஸர். ஃபிசிக்ஸ் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கிறேன். எல்லாம் ஸ்மால் பாய்ஸ். நான் திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். எதை பற்றி? எனர்ஜியை பற்றி. எனர்ஜி cannot be created nor be destroyed அப்படின்னு திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். பசங்களும் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. கிளாஸ் முடிய போகுது. அதில் ஒரு பையன் எழுந்திரிச்சான். சார், ஒரு டவுட் அப்படின்னா. என்னன்னு கேளப்பான்னு சொன்னேன். சார், நீங்கள் ஆற்றலை உருவாக்க முடியாதுன்னு நீங்கள் சொன்னீங்களே, திருப்பி சொன்னீங்களே, அப்படின்னா எப்படி இவ்வளோ ஆற்றல் வந்திருக்கு? நம்ம பார்க்குற எவ்வளோ ஆற்றலை பார்க்குறோம், எப்படி இந்த ஆற்றலெல்லாம் வந்திருக்கு அப்புறம் அப்படின்னா என்ன ஆன்சர்? ஐ டிடன்ட் ஹவ் ஆன்சர். ஒரு க்ஷணம் நான் ஆடி போனேன். எனக்கு ஆன்சர் இல்லை. அதுக்கு எனர்ஜியை உருவாக்க முடியாதுன்னா எப்படி இவ்வளோ வந்திருக்கு அப்புறம்? அங்கே தான் என்னுடைய திங்கிங் டைரக்ஷனே மாறிச்சு. எஸ், how the whole thing has come into existence.
அங்கே தான் கொஞ்சம் ஃபிசிக்ஸ் கொஞ்சம் ஃபிலாசபிக்கலாக மாறிச்சாங்க எனக்கு. ஸோ ஒரு கொஷின் தான் என்னை மாற்றிருச்சு. ஒரு சாதாரண பையன் கேட்ட கொஷின் தான். பட் அவங்ககிட்ட சொன்னேன், ஐ ஆம் வெரி ஹாப்பி அபவுட் த கொஷின், பட் ரைட் நவ் ஐ டோன்ட் ஹாவ் த ஆன்சர். இருந்தாலும் ஒரு நாளைக்கு அந்த ஆன்சர் உனக்கு கொடுப்பேன். அந்த ஆன்சர் தான், ஹவ் த ஹோல் திங் ஹேஸ் கம் இன் டு எக்ஸிஸ்டன்ஸ், ஹூ கிரியேட்டட் திஸ் தென். நான் கிரியேட் பண்ண முடியாதுன்னா ஹூ கிரியேட்டட் திஸ் அப்படிங்கிற கேள்வி. அதனால் உங்ககிட்ட எப்போவுமே எனக்கு வந்து ஏதாச்சும் ஒரு கேள்வி வருமானு நினச்சிக்கிட்டே தான் நான் சொல்கிறது உண்டு. நிறைய கேள்விகள் வந்திருக்கு. ஐ எம் வெரி ஹாப்பி. இல்லை, ஒரு 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 நிறைந்த ஒரு அறிஞர் பெருமக்கள்கிட்ட நம்ம விஷயத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நிறைவு எனக்கு. இப்போ இந்த நிறைவில் நேற்று நம்ம சிந்தித்ததில் உண்மை உணர்வில் தான் நம்ம ஆரம்பித்தோம். எந்த நிலையிலையும் எந்த சந்தர்ப்பத்திலையும் we must reach the truth. இது உண்மை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த உண்மை உணர்வின் மீது நமது செயல் அமைய வேண்டும். அது ரெண்டாவது ஸ்டெப். ஆக உண்மையை உணர்தலும் உணர்ந்த உண்மையின் மீது செயலை அமைத்தலும் இரண்டும் சேர்ந்து பெயர் ஆன்மீகம். அதுக்கு பெயர் தான் ஆன்மீகம். அப்போ நேற்று வந்து நம்ம இதெல்லாம் எப்படி உருவானது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டே வந்தோம். சில மகான்கள் சில காலகட்டத்தில் ஒரு குழு கொடுத்துருக்காங்க. அந்த குழுவிலேருந்து அப்படியே டெவலப் ஆகி வந்து இப்போது எங்கே வந்து நிற்கிறோம், நம்ம ஒரு மகான் மூலம் அப்படின்னு சொன்னதை வந்து இறுதியாக எந்த இன்ஃபர்மேஷன் வந்து நிற்கிறோம், அவர் சொன்ன மூலம் என்பது இந்த சுத்த வெளி தான் அப்படிங்கிற வந்து வேதாத்திரி மகரிஷி அதை ஐடென்டிஃபை பண்ணுறாரு. இந்த சுத்த வெளி தான், இந்த அறிவும் ஆற்றலுமான இந்த சுத்த வெளி எப்படி அனைத்தும் ஆகியது அப்படிங்கிறதையும் ஒரு பாடலில் கொடுத்துட்டாங்க. இதையெல்லாம் நம்ம உணர்ந்துட்டோம். ஆக இப்போது அறிவும் ஆற்றலுமான அந்த தெய்வம், சுத்த வெளியாகிய அந்த தெய்வம் எப்படி மனிதனாக மாறியது அப்படின்னு காலங்காலமாக மூலம்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி எத்தனையோ மகான்கள் வந்திருக்காங்க. இதுக்கு இடையில் எத்தனையோ மகான்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணி கடைசியில் மகரிஷி இதை ஐடென்டிஃபை பண்ணுறார். ஆக மகான்கள் அவங்க காலகட்டத்தில் உணர்ந்ததை முன் உணர்ந்தவர்களை விட கொஞ்சம் உயர்த்துகிறாங்க. அவங்க தான் ஃபைனல்னு சொல்ல முடியாது, முன்னே இருந்ததை விட இவங்க கொஞ்சம் உயர்த்துறாங்க. இன்னொரு மகான் வர்றாரு, இவர் உயர்த்துறத விட இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷனை கொடுக்குறாங்க. அப்படி போய்கிட்டே இருக்குது. இதைத்தான் விவேகானந்தர் ஒரு தடவை அவர் லெக்சரில் சொல்கிறாரு, இந்த மனித குலம் அறிவின் முழுமையை நோக்கிய பயணத்தில் சென்று கொண்டிருக்கிறது. இந்த பயணத்தை ஊக்கப்படுத்துவதற்காக ஆங்காங்கே மகான்கள் வருகிறார்கள், வருவார்கள். ஸோ இவர்களுடைய வருகை வந்து லிமிட்டட், இதோட முடிஞ்சு போச்சுன்னு எப்போவுமே சொல்ல முடியாது. வந்தார்கள், வருகிறார்கள், வருவார்கள். இதையே தான் கொஞ்சம் வித்தியாசமாக நமக்கு உணர்த்துறதுக்காக தான் வியாசர் மகாபாரதத்தில் இதே கான்செப்டை கொஞ்சம் வித்தியாசமாக சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, எப்பொழுதெல்லாம் மகான்கள் வருவாங்க அப்படிங்கிற கொஞ்சம் விளக்கமாக, எப்பொழுதெல்லாம் தர்மங்கள் குறைகிறதோ, எப்பொழுதெல்லாம் அதர்மங்கள் மிஞ்சுகின்றனவோ அப்பொழுதெல்லாம் நான் வருவேன். என்ன, மகான்கள் வருவாங்க. பரித்ராணாய சாதுனாம் விநாசாயச்ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. நான் யுகங்கள் தோறும் வருவேன் அப்படின்னு கொஞ்சம் வித்தியாசமாக அவங்க சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி தான் உலகமெங்கும் மகான்கள் வந்திருக்கிறாங்க. இங்கே ஒரு புத்தர், ஒரு இயேசுபிரான், ஒரு இயேசுநாதர், ஒரு முகமது நபிகள், அப்படி பல உலகங்கள் முழுவதும் மகான்கள் வந்திருக்காங்க. அவங்கவுங்க உணர்ந்ததை கொஞ்சம் முன் வாங்கி கொஞ்சம் உயர்த்தியிருக்காங்க. எல்லோரும் மகான்களே. இருந்தாலும்
இந்த நாட்டில் வந்த மகான்களின் எண்ணிக்கை அதிகம். அது என்ன காரணம்னு தெரியலை. இந்த நாட்டில் அவங்களுடைய எண்ணிக்கை மிக 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 அதிகம். வேத காலத்து முனிவர்கள், ரிஷிகள், மகாவீரர், புத்தர், சங்கரர், ராமானுஜர், மத்வர், ஆழ்வார்கள், நாயன்மார்கள், வள்ளலார், வேதாத்திரி மகரிஷி அப்படின்னு பார்த்தா மிக 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 அதிகம். இந்த எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு சரித்திர பேராசிரியர் இதை பார்க்குறாரு. உலகங்கள் மகான்கள் வந்தாலும் ஏன் இந்த நாட்டில் இவ்வளவு எண்ணிக்கையில் வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது தான் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். அந்த ஆச்சரியத்தோடு அவர் இந்த நாட்டை பற்றி ஒரு சரித்திரம் எழுதினார். இந்தியா அப்படின்னு தலைப்பை போட்டார். அவர் ஒரு சரித்திர பேராசிரியர், ஒரு அமெரிக்கன். இந்தியா அப்படின்னு தலைப்பை போட்ட உடனே முதல்ல அவர் எழுதின சென்டென்ஸு ஆங்கிலத்தில் எழுதியிருக்காரு. இஃப் ஐ கன்சிடர் த என்டையர் வேர்ல்ட் ஆஸ் மை ஹவுஸ், இந்தியா இஸ் மை பூஜா ரூம் அப்படின்னு போட்டார். எவ்வளோ உணர்ந்து சொல்லியிருக்காரு பாருங்க. இல்லை, இந்த உலகை நான் எனது வீடாக கருதினால் இந்தியா தான் எனது பூஜை அறை அப்படின்னு அதை ஆரம்பிக்கிறார். அவ்வளோ மகத்தான குருமார்கள், மகான்கள் வந்த பூமி இது. இந்த பூமியில் வாழ்கிறதுக்கே நமக்கு மிகப்பெரிய பாக்கியம், மிகப்பெரிய பாக்கியம். பிகாஸ் ஐ ஆம் வாக்கிங் ஆன் த சாயில் வேர் புத்தர் வாக்ட், வேர் ஒன்ஸ் ராமானுஜர் கேம் அண்ட் வாக்ட், ஆதிசங்கரர் வாக்ட் ஹியர். அந்த மாதிரி சாயில் நானும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு மிகப்பெரிய ஒரு பாரம்பரியம் உண்டு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பெருமையும் இருக்கணும். அப்போ நான் எப்படி இருக்கணுங்கிறத எனக்கு ஒரு கண்டிஷனை நானே போட்டுக்கிறணும். நான் எங்கே பிறந்திருக்கிறேன், எவ்வளோ சரித்திரம் எனக்கு இருக்குது, நான் எனது செயல் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது எனக்கே ஒரு நிதானம் இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு புனிதமான இந்த தேசத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். சென்டென்ஸ் என்னென்னா, லெசன் என்னென்னா, யாரும் எதை பற்றியும் இதுவரை ஃபைனல் சென்டென்ஸை சொல்லலை. யாரும் இது வரைக்கும் ஃபைனலாக சொல்லலை. அவங்கவுங்க உணர்ந்ததை கொஞ்சம் கொஞ்சம் உயர்த்திக்கிட்டே வர்றாங்க, அவ்வளோதான். தேர்ஃபோர் ஐ ஹவ் ஆல்சோ எ ரோல், ஐ ஹவ் ஆல்சோ எ ரோல். இவங்களுக்கு மத்தியில் நானும் என்னமாச்சும் புதுசாக சொல்ல முடியுமா அப்படின்னு நமக்கு ஒரு ஆர்வம் இருக்கணும். ஏன்னா nobody has said the final. Still there is a room to say something new அப்படிங்கிற ஒரு உணர்வோடு நம்ம ஒரு தைரியத்தோடு இருக்கணும். வள்ளல் பெருமானார் அவர் வாழ்ந்த காலத்தில் ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை சொல்ல வந்தார். புதிதாக ஒரு விஷயத்தை சொல்ல வந்தார் வள்ளல் பெருமானார். ஆனால் அவருக்கு முன்பாக, அவருக்கு குருவாக அவர் ஏற்றுக்கொண்டது மாணிக்கவாசகர். நாயன்மார்களில் ரொம்ப நால்வரில் மாணிக்கவாசகர் ஒருத்தர். அவரை தான் வள்ளல் பெருமானார் ஒரு மானசீகமாக குருவாக ஏற்றுக்கிறார். ஆனால் சில காலகட்டங்களுக்கு பிறகு குருவினுடைய அந்த கருத்தை கூட கொஞ்சம் உயர்த்த வேண்டியிருக்கு இவருக்கு. ஆனால் குரு சொல்லிட்டாரே அப்படின்னு நிற்கவும் இல்லை அவர். எப்போ அவர் உண்மையை அவருக்குன்னு ஒரு உண்மையை உணர்ந்துட்டாரோ, குரு சொல்லியிருந்தாலும் பரவாயில்லை, நான் உணர்ந்ததை சொல்லிடுறேன் அப்படின்னு ஃப்ராங்காகவும் சொல்லிட்டார் அவர். மாணிக்கவாசகரை குருவாக நினச்சார். குருவாக நினைத்த போது அந்த வள்ளல் பெருமானாருக்கு அவர் வாழ்ந்த காலம் எங்கே, 1823 பிறந்தார். அவர் வாலிபமாக இருக்கும்போது 1850, வயசு 20-23 இருக்கும்போது தான். அப்போ இந்த நாட்டில் சர்ச்சஸ் இருக்குது, மசூதிகள் இருக்குது, சைவ சமயங்கள் இருக்குது, வைணவ சமயங்கள் இருக்குது, எல்லாமே இருக்குது இந்த நாட்டில். எல்லாமே இருந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. அதை தான் வள்ளல் பெருமானார் பார்க்குறாரு. இறை வணக்கத்தை வச்சுக்கிட்டு ஒரு சண்டையா அப்படின்னு யோசிக்கிறார். அப்போ அவர் யோசிக்கும்போது அவருக்கு தென்படுதுன்னா, இந்த இறைவனை ஒரு மனிதன் மாதிரி எல்லாமே சித்தரிச்சிட்டாங்க. சித்தரிச்சுட்டு
இது வேறு ஆள், அது வேறு ஆள், இதுக்கு வேறு வேஷம், இதுக்கு வேறு வேஷம், இவர் இந்த கடவுள், இவர் இந்த கடவுள்னு சொல்லிவிட்டு இந்த கடவுளை நம்மளாக உற்பத்தி பண்ணிக்கிட்டு அப்புறம் அதை வச்சு நம்மளாக பிரிஞ்சு நின்றுக்கிட்டு இப்போ சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு யோசித்த வள்ளல் பெருமானார் ஆதியாக இருக்கக்கூடிய அந்த தெய்வம் மனிதனை போல கைகாலோடு இருக்கிறது அல்ல அப்படின்னு ஒரு நிலைக்கு வர்றாரு. ஆனால் அவரே தான் கைகாலுடைய சிவனை பற்றி பாடினார், ஆரம்பத்தில் முருகனை பற்றி பாடினார். ஆனால் ஒரு கட்டம் வந்த உடனே உணர்ந்த உடனே ஆதியாக இருக்கக்கூடியது ஆணுமல்ல, அது பெண்ணுமல்ல, அது ஒரு நிலை, இட்ஸ் எ ஸ்டேட் அப்படின்னு அந்த உணர்வுக்கு வந்த உடனே அந்த ஸ்டேட்டுக்கு என்ன பேர் வைக்கிறது? நாராயணான்னு வச்சுட்டாங்க, அது ஒரு உருவத்தை கொடுத்துட்டாங்க. சிவன் வச்சாங்க, ஒரு உருவத்தை கொடுத்துட்டாங்க. அல்லான்னு சொன்னாங்க, அதுக்கு ஒரு உருவத்தை கொடுத்துட்டாங்க. பிதான்னு சொன்னாங்க, அதுக்கு வேறு மாதிரி வச்சுட்டாங்க. இதெல்லாம் வைக்காமல் காமனாக இட் இஸ் எ ஸ்டேட் அப்படிங்கிறதுக்கு தான் ஒரு வார்த்தையை தேடினார். இட் இஸ் எ ஸ்டேட்டுன்னு சொல்கிறதுக்காக அந்த வார்த்தையை கொடுத்ததும் மாணிக்கவாசகர் தான். மாணிக்கவாசகர்கிட்ட இருந்தது அந்த வார்த்தையை அவர் வாங்குறாரு. மாணிக்கவாசகர் திருவன்பாவையில் முதல் அடி என்ன ஞாபகம் இருக்குங்களா? திருவன்பாவையில் ஆதியும் அந்தமும் நடுவும் இல்லா அரும் பெரும் ஜோதியை யான் பாட கேட்டேயும் மாதே வளருதையோ. அப்போ நான் எதை பாடுறேன்னு சொல்கிறாரு? அரும் பெரும் ஜோதியை பாடுகிறேன்ட்டார். இங்கே பிடிச்சார் வள்ளல் பெருமானார். ஆஹா, பொருத்தமான பேராக இருக்கே. அவர் ஆறும் பெரும் ஜோதின்னு சொன்னார் பார்த்தீங்களா? அந்த இம்மை எடுத்துகிட்டு இட்டு போட்டார், அருட்பெரும் ஜோதின்ட்டார். புது வார்த்தை, பிராண்ட் நியூ. அருட்பெரும் ஜோதின்னு சொன்ன உடனே அதுக்கு ஆணும் இல்லை, பெண்ணும் இல்லை, ஜெண்டர் இல்லை, ஒன்றும் இல்லை, பொதுவாக கொண்டு வந்துட்டார். பொதுவாக கொண்டு வந்ததுக்கு அப்புறமாக அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பா, அற்புதமான பேர் கிடச்சி போச்சுன்னு சொல்லிட்டேன். அப்புறம்தான் அகவல் பாட ஆரம்பிக்கிறார். அவருடைய குரு யார்? மாணிக்கவாசகர். அவர் என்ன பாடினார்? சிவபுராணம். குரு பாடினதே சிவபுராணம். சிவபுராணத்தை எப்படி ஆரம்பிக்கிறாரு குரு? ஞாபகம் இருக்குங்களா? எப்படி ஆரம்பிக்கிறாரு? நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் எம் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க அப்படின்னு குரு ஆரம்பிக்கிறார். அவருக்கு சீடராக அவரை யார் சீடராக அவர் குருவாக மதித்த சீடர் என்ன பண்ணுறாரு? அவர் அகவல் ஆரம்பிக்கும்போது அவர் நமச்சிவாயன்னு ஆரம்பித்தாரா? விட்டுட்டார், அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதின்ட்டார். எவ்வளோ மாற்றுறாரு பாருங்க, சட்டெல்லாம் மாற்றிட்டார். குரு ஆரம்பித்தது நமச்சிவாயம்னு ஆரம்பித்தார். இவர் அதை அப்படியே விட்டுட்டு அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதின்னு ஆரம்பிச்சிட்டாரு. என்னென்னா, அது குருவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, எனக்கு ஒரு உண்மை உணர்ந்துட்டுன்னா உண்மையை சொல்லிடுறேன். யாருக்காகவும் நம்ம உண்மையை விட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை, உண்மைதான் நம்மை மாற்ற வேண்டுமே தவிர நாம் உண்மையை மாற்றக்கூடாது. அப்படியே ஆரம்பித்தார், அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதின்னு ஆரம்பிச்சிட்டாரு. அப்படியே போய்கிட்டே இருக்கார் அவர். ஒரு கட்டம் வருது, குரு ஒரு நல்ல சென்டென்ஸை போட்டிருக்காரு. அந்த சென்டென்ஸ் நல்லா இருக்கே, அது அகவலில் கொண்டு வந்துடலாமான்னு பார்க்குறாரு வள்ளலார். குரு நல்ல சென்டென்ஸை போட்டிருக்காரு. அந்த சிவபுராணத்தில் என்ன போட்டிருக்காரு? கோகழி ஆண்ட குருமணி தன் தாழ்வாழ்க, ஆகமமாகி நின்ற அன்னிப்பான் தாழ்வாழ்க. அப்புறம் ஏகன் ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க அப்படின்னு போட்டிருக்காரா? அற்புதமான சென்டென்ஸ் இது. ஏகனாக இருந்தது, ஏகன்னா ஒருத்தர், அநேகமாக மாறிட்டான். அற்புதமான விஷயந்தான் இது. ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க அப்படிங்கிறதுல வள்ளலாருக்கு அந்த கருத்து பிடித்தமாக இருக்குது. ஆனால் என்ன போட்டார் குரு? ஏகன் ஆண்பால், இல்லை இறைவன் ஆண்பால். அது இவருக்கு பிடிக்கலை. எப்போ அருட்பெரும் ஜோதிக்குன்னு வந்துட்டாரோ அப்புறம் ஆண்பால் பெண்பால் போடுறது இவருக்கு பிடித்தமில்லை. ஆனால் அந்த கருத்து நல்லா இருக்கு.
அதனால் அவர் இங்கே போட்டார் பார்த்தீங்களா, ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க, அதை அப்படியே மாற்றுறாரு இங்கே அகவல்ல. ஏகம் எப்படி மாற்றுறாரு பாருங்க. ஏகம், ஏகம்னா ஒன்று தான். ஆனால் ஏகம்ங்கிறது எந்த பால் சொல்ல முடியாது. ஏகம் அநேகம் என பகர் வெளியனும் ஆகம சிற்றபை அருட்பெரும் ஜோதின்ட்டார். குருவை கொண்டு வர்றாரு, ஆனால் பாணியை மாற்றிட்டார். ஏகம் அநேகம் என பகர் வெளியனும் ஆகம சிற்றபை அருட்பெரும் ஜோதின்ட்டார். நான் ஏன் சொல்கிறேன்னா, யாரோடையும் நம்ம இறுதியாக நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை ஜேகே வேறு பாணியில் சொன்னார், அதனால் கொஞ்சம் மாட்டிக்கிட்டார் ஜேகே. குருவோடு நின்றாதேன்னு சொல்ல வந்த ஜேகே சென்டென்ஸை எப்படி போட்டார், டோன்ட் அக்செப்ட் எனி குருன்ட்டார். டோன்ட் அக்செப்ட் எனி குருன்னாரு. அது கொஞ்சம் சரியில்லாமல் கொஞ்சம் அது எப்படி குரு இல்லாமல் அப்படின்னு. அவர் என்ன சொல்ல வந்தார்னா, குருவோடு நிற்காதப்பான்னு சொல்ல வந்தார். அதை வேர்டை இப்படி போட்டார், டோன்ட் அக்செப்ட் எனி குருன்ட்டார். அதனால் அவரை அப்படியே விட்டுட்டாங்க. ஏன்னா குரு இல்லாமல் எப்படி, இவரே இவ்வளோ படித்தார், என்ன வேதம் படிக்காமல் பேசிகிட்டு இருக்காரு, அப்போ இவரே ஒரு குருவில் தானே பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு அப்படியே அது விட்டுட்டாங்க அவரை. ஜேகே ஃபேமஸ் ஆகாமல் போனதுக்கு காரணமே இந்த ஒரே ஒரு சென்டென்ஸ் தான், டோன்ட் அக்செப்ட் குருன்னு உடனே அவரை விட்டுட்டாங்க. ஆக நாம் இந்த உண்மை உணர்வில் எந்த விஷயத்துலையும் என்ன சொன்னாலும் சிந்தித்து பார்க்கலாம், லாஜிக்கலாக இருக்கான்னு பார்க்கலாம். லாஜிக்கை இம்ப்ரூவ் பண்ண முடிஞ்சுன்னா இம்ப்ரூவ் பண்ணலாம். சரி, இப்போ இந்த லாஜிக்கை நேற்று மதம் நம்முடைய மூலத்திலேருந்து எப்படி ஞானம் வந்தது அப்படின்னுலாம் பார்த்துட்டோம். இப்போ அடுத்த மாதிரி நம்ம 1 மணிக்கு கிளாஸை முடிக்கிறோம். இப்போ அடுத்த மாதிரி மகரிஷியினுடைய தத்துவங்கள்னால, இவர் சொல்லுகிற அந்த உண்மை தத்துவங்கள்னால கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் விஞ்ஞானத்தில் என்ன தாக்கம் ஏற்படுகிறது அப்படின்னு வரலாம். ஒரு 10-15 நிமிஷம். அப்புறம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன தாக்கம் ஏற்படுகிறது அப்படிங்கிறோட முடிச்சுக்கலாம், வாழ்க்கையில் முடிச்சுக்கலாம். இப்போ விஞ்ஞானத்தில் என்ன தாக்கம் ஏற்படுகிறது, இவருடைய மகரிஷி சொன்ன கூற்றுக்கள் இருக்குது பார்த்தீங்களா, தத்துவங்கள்னால கருத்துக்கள்னால அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப சிம்பிளாக மிகப்பெரிய விஞ்ஞானிகளெல்லாம் போராடிக்கிட்டு இருக்கிறத மகரிஷி தத்துவத்தில் லேசாக சொல்ல முடியுது, நம்மளால் ரொம்ப லேசாக சொல்ல முடியுது. இப்போ ஒரு உதாரணம், இறைவெளிக்கு 2 விதமான சக்தி உண்டு அப்படின்னு சொல்கிறாரு மகரிஷி. பிரம்மஞான பாடல் என்ன சொல்லுது, பிரம்மஞானத்தில் இறைவெளியே தன்னிருக்க, முதல்ல தன்னைத்தானே இறுக்கிக் கொள்ளுகிற சக்தி, அதன் மூலமாக துகள்கள் பிறக்குது. அப்புறம் என்ன இருக்குது, சூழ்ந்தழுத்தும் ஆற்றல். இங்கெல்லாம் அப்படியே ஆப்ஜெக்ட்ஸ், இங்கே ஒரு துகள் இங்கே ஒரு துகள் இங்கே ஒரு துகள் இருந்துச்சுன்னா இதை சூழ்ந்து அழுத்தும். அது அழுத்தி என்ன பண்ணும், பக்கத்தில் கொண்டு வரும், கொண்டு ஒரு அமைப்பை உருவாக்கும். அது ஆக இங்கே ஒரு துகள் இருக்குது, இங்கே ஒரு துகள் இருக்குன்னா சுற்றி என்ன இருக்குது, வெளியே இருக்குது. அது என்ன பண்ணும், நேச்சுரலாக இது ரெண்டையும் பக்கத்தில் கொண்டு வரும், பக்கத்தில் கொண்டு வரும். இது மகரிஷினுடைய ஒரு கோட்பாடு. இப்போது மகரிஷியினுடைய ஆங்கிளில் இங்கே பூமி இருக்குது, மேலே ஆப்பிள் இருக்குது, இல்லை இங்கே பூமி இருக்குது, மேலே ஆப்பிள் இருக்குது. இந்த ஆப்பிள் ஃப்ரீயான உடனே இது ரெண்டையும் பக்கத்தில் கொண்டு வர்றது யார், இந்த ஆப்பிளையும் இந்த பூமியை சுற்றி என்ன இருக்கு, வெளி இருக்கு இல்லைங்களா, அந்த வெளியே என்ன பண்ணுது, ரெண்டையும் அமைக்கி அழுத்தி ஆப்பிளை கொண்டு வந்து வச்சிருது பூமி மேலே. அப்போ அங்கே இருக்கிற ஆப்பிள் பூமிக்கு வர்றதுக்கு யார் காரணம், சூழ்ந்தழுத்தம் தான் காரணம். சூழ்ந்தழுத்தம் யார் கொடுக்கறது, வெளிதான் காரணம். இப்போது நியூட்டன் காலத்திலேருந்து நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருந்தோம்,
பூமி அந்த ஆப்பிளை ஈர்க்குதுன்னு நினச்சோம். மகரிஷி என்ன சொல்கிறாரு? பூமி ஒன்றும் பண்ணலைப்பா, அது பேசாமல் இருக்குது. ஆப்பிள் ஒன்றும் பண்ணலை, அது பேசாமல் இருக்குது. இது ரெண்டும் பக்கத்தில் வர்றதுக்கு யார் காரணம்னா, வெளியே அதை ஒன்றை கொண்டு தள்ளிட்டு வருது. அதுதான் அதோட குணமே. அதுதான். அதனால் பூமி போய் இந்த ஆப்பிள் மேலே போய் ஒன்றும் ஈர்க்கலை அப்படின்னு சொல்லி நியூட்டன் தத்துவத்தையே இப்போ மாறி போச்சு. இது வரைக்கும் 300 வருஷமாக இருந்த நியூட்டன் தத்துவம் இப்போ மாறுது. மாற்றி வச்சவர் யார்? கூடுவாஞ்சேரியில் பிறந்த ஒரு நெசவாளி, பெரிய சயின்டிஸ்ட் அல்ல. ஏன் மாற்றி வச்சார்? அதுதான் திங்கர். இதுதான் உண்மை. அந்த உண்மையில் இப்போ நியூட்டன் தத்துவமே மாறிப்போச்சு. ஆக இப்போவும் மகரிஷி இன்னும் கூட ஒரு படி மேலே போகிறாரு. பூமி எதனால் ஆனது? அணுக்களால் ஆனது. ஒவ்வொரு அணுவும் என்ன செய்யுது? சுழற்சியில் இருக்குது. சுழற்சியில் இருக்கனால என்ன உருவாகுது? அலை உருவாகுது இல்லை? அப்போ இங்கே பூமி சுழற்சியில் இருக்கனால அலை உருவாகுது. இந்த அலை போகிற பாதையில் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அந்த அலை என்ன பண்ணும்? தள்ள தான் செய்யும். ஆகவே மகரிஷி சொல்கிறது, இந்த பூமி அந்த ஆப்பிளை தள்ளத்தான் செய்யும். அதையும் மீறி ஆப்பிள் கீழே வருகிறது என்றால் அதற்கு யார் காரணம்? அது யார் காரணம்? சுத்தவெளி. அற்புதமான தத்துவம். சயின்ஸை 300 வருஷங்கிறது இந்த சயின்ஸை அப்படியே தலைகளாக மாறி போச்சு. ஆக இப்போ ஒரு புதிய விஞ்ஞானம் வந்துக்கிட்டு இருக்கு. புத்தம் புது விஞ்ஞானம். கிராவிட்டிங்கிற பவர். கிராவிட்டிங்கிறது இது வரைக்கும் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தோம்? அது ஒரு பொருளோட பவர் குணம்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். இந்த பொருள் அந்த பொருளை ஈர்க்கிறது. அப்போ கிராவிட்டி வந்து பொருளோட குணம் நினச்சிக்கிட்டு இருந்தோம். கிராவிட்டி என்பது பொருளோட குணம் அல்ல. கிராவிட்டி பொருள்கள் பக்கத்தில் வர்றதுக்கு காரணம் அந்த கிராவிட்டிங்கிறது யாரோட குணம்? சுத்த வெளியோட குணம். அப்படின்னு ஒரு புதிய விஞ்ஞானத்தை இப்போ நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் விஞ்ஞானிகள் கிட்ட ஒரு 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 குணம் இருக்குது. நீங்கள் எதை சொன்னாலும், எவ்வளோ பேர் உண்மையை சொன்னாலும் அவனுடைய லாங்குவேஜில் சொல்லணும். விஞ்ஞானத்தில் என்ன லாங்குவேஜ்? மேத்தமேட்டிக்ஸ். ஆக அவனுக்கு வந்து மேத்தமேட்டிக்கலாக அது சொல்லணும். இப்போ அந்த ஜாபை தான் இப்போ நம்ம செய்துக்கிட்டு இருக்கிறோம். மகரிஷிய கருத்தை கொஞ்சம் மேத்தமேட்டிக்கலாக மாற்றி அதை இப்போது விஞ்ஞானிகள் மத்தியில் இப்போ நம்ம செய்துக்கிட்டு இருக்கிறோம். இது வரைக்கும் ஒரு 2-3 பேப்பர் இதில் பப்ளிஷ் ஆகிருக்கு. உலக அளவில் ஜேர்னலில் பப்ளிஷ் ஆகிருக்கு. இது ஒரு புதிய கருத்து. இப்போ பிராண்ட் நியூ இது. இப்போ இந்த புதிய கருத்தை சயின்டிஸ்ட் எப்படி வரவேற்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 3வது இப்போ நம்ம அனுப்பின 3வது பேப்பர் ரீசெண்டாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பப்ளிஷ் ஆயிடுச்சு. இதுதான் கருத்து. ஒரு பொருள் இன்னொரு பொருளை நோக்கி வருவதற்கு காரணம் அந்த பொருள் அல்ல, அந்த பொருளை சூழ்ந்திருக்கிற வெளிதான் காரணங்கிறது தான் நம்முடைய தியரியே. இப்போ அந்த எடிட்டர் இப்போ நமக்கு லெட்டர் எழுதியிருக்காரு, இமெயில் அனுப்பியிருக்காரு. எந்த ஜேர்னல் இது பப்ளிஷ் ஆச்சோ அந்த எடிட்டர், எங்கள் ஜேர்னலில் உங்கள் பேப்பர் பப்ளிஷ் ஆச்சு, இதுவரைக்கும் 1000 பேர்களுக்கு மேலே அதை வியூ பண்ணியிருக்காங்க, ஒரு சுமாராக 800 பேர் அதை டவுன்லோட் பண்ணி பார்க்குறாங்க. அதனால் இதே லைனில் நீங்கள் அடுத்த பேப்பரை எழுதுனீங்கன்னா அது எங்கள் ஜேர்னலுக்கே அனுப்புங்கன்னு எழுதுகிறாரு. வந்துடுச்சுங்களா? இல்லை, ஒரு எடிட்டரே வந்து அந்த பேப்பரை நீங்கள் இன்னொரு பேப்பரை எழுதுனா அது எங்கள் ஜேர்னலுக்கே அனுப்புங்க அப்படின்னு இப்போ எடிட்டரே நம்மளை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அதில் ஒரு உண்மை இருக்குதுன்னு அர்த்தம். ஒரு மிகப்பெரிய உண்மை அதில் இருக்குது. அதனால தான் ஒரு எடிட்டரே வந்து ஒரு ஆத்தரை வந்து கேட்குறாரு, அடுத்த பேப்பர் எப்போ வருதுன்னு கேட்குறாரு. இது அந்த கருத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரம். அவர் இமெயில் கொடுத்துருக்காரு, more than 1000 people have observed your paper and around 800 people have downloaded the paper அப்படின்னு அவரே சொல்கிறாரு.
இப்போ நம்மளுடைய கருத்து போகும்போது இந்த விஞ்ஞானத்தில் பலவிதமான சிக்கல்கள் தீருது. இப்போ என்ன சிக்கல் தீருதுன்னு ஒரே ஒரு சிக்கலை மட்டும் சொல்லி அது எப்படி தீருதுன்னு ஒரு சாம்பிளை சொல்லி இப்போ நம்ம வாழ்க்கைக்கு வந்துடுறோம். ஒரே ஒரு சிக்கல் மட்டும் சொல்லிட்டு வந்துடலாம். இப்போ இந்த யூனிவர்ஸை பற்றி இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. யூனிவர்ஸ் ஐன்ஸ்டைன்லேருந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த யூனிவர்ஸ் பெருசுன்னு தெரியும், மிகப்பெரியதுன்னு தெரியும். ஐன்ஸ்டைன் முதல்ல இந்த யூனிவர்ஸை பற்றி ஒரு ஒப்பீனியன் சொல்கிறாரு. யூனிவர்ஸ் மிகப்பெரியது. இந்த யூனிவர்ஸுடைய எல்லை இருக்குங்களா, எல்லை பெரிய குளோப். இந்த யூனிவர்ஸினுடைய எல்லை, த பவுண்டரி ஆஃப் த யூனிவர்ஸ், யூனிவர்ஸினுடைய எல்லை என்பது ஒரு ஃபிக்ஸட். அது அந்த எல்லை மாறாத எல்லை உடையது. அது ஃபிக்ஸடு எல்லை ஃபிக்ஸடு அப்படின்னு 1918 ஐன்ஸ்டைன் ஒரு பேப்பரை பப்ளிஷ் பண்ணுறாரு. த பவுண்ட்ரி ஆஃப் த யூனிவர்ஸ் இஸ் ஸ்டேபிள். ஸ்டேபிள்னால் நிலையாக நிற்கிது, அப்படியே அந்த பவுண்ட்ரி அப்படியே நிற்கிது. இஸ் ஸ்டேபிள் அப்படின்னு 1918 ஒரு பேப்பரை பப்ளிஷ் பண்ணுறாரு. ஐன்ஸ்டைன் சொல்லிட்டாரு, அதுக்கு என்ன மறுப்பு? எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க. பெரிய யூனிவர்ஸு ஸ்டேபிளாக அப்படியே இருக்குது அப்படின்னு ஒரு கருத்து தான் ஐன்ஸ்டைன் காலத்திலேருந்து வந்தது. 1928 எத்தனை வருஷம் கழிச்சு? 10 வருஷம் கழிச்சு ஒரு அஸ்ட்ரானமர், அவருடைய ஹாபி, அவருக்கு அஸ்ட்ரானமிங்கிறது ஒரு ஹாபி. ஒரு டெலஸ்கோப்பை ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது, செய்ய வேண்டியது, ஸ்டாரை பார்க்க வேண்டியது. அதுக்கு அடுத்த ஸ்டார் சரியாக தெரியலையா, இதை பவர் இன்க்ரீஸ் பண்ண வேண்டியது. இப்படியே பவர் இன்க்ரீஸ் பண்ணி பல விதமான ஸ்டார்ஸை பார்க்குறது தான் அவருடைய ஹாபி. அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவர் பார்வையில் ஒன்று தென்படுது. அவர் எந்த ஸ்டாரை பார்த்தாலும் அந்த ஸ்டார் நம்ம விட்டு இவரை விட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. ஆச்சரியமாக பார்க்குறாரு, இந்த ஸ்டார் மட்டும்தான் ஓடுதா அப்படின்னு பார்த்தா இந்த பக்கத்தில் ஸ்டாரை பார்க்குறாரு, அதுவும் ஓடிக்கிட்டு இருக்கு. பகலில் தான் அப்படியா, இரவில் எப்படி ஓடிக்கிட்டு இருக்கு. ஜூன் மாதம் அப்படியா, ஜூலை மாதம் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. எந்த பக்கத்தில் எந்நேரம் பார்த்தாலும் நம்ம பார்க்குற ஸ்டார்ஸ்லாம் என்ன ஆகிட்டு இருக்கு, நம்ம விட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ அவருக்கு ஒரு சென்டென்ஸ் உதயமாகுது. என்ன உதயமாகுது? அந்த ஸ்டார் நம்மகிட்ட ஓடிக்கிட்டே இருந்துச்சுன்னா பவுண்ட்ரி என்ன ஆகுது? பவுண்ட்ரி என்ன ஆகுது? விரிவடையுது. ஆனால் ஐன்ஸ்டைன் என்ன சொல்லிட்டாரு? பவுண்ட்ரி என்ன சொல்லிட்டாரு? ஸ்டேபிள்னு சொல்லிட்டாரு. ஐன்ஸ்டைனுக்கு எதிராக எப்படி ஒரு கருத்தை சொல்கிறது அப்படின்னு நினச்சிட்டு he repeated the observation for 3 years. 3 வருஷங்களாக இந்த அப்சர்வேஷனை செஞ்சு பார்க்குறாரு, செய்து பார்க்குறாரு. எந்த சமயத்திலையும் ஸ்டார்ஸ் நம்ம விட்டு ஓடிக்கிட்டு தான் இருக்கு. கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்துடுறாரு. முடிவுக்கு ஒரு பேப்பரை பப்ளிஷ் பண்ணுறாரு. The boundary of our universe is increasing அப்படின்னு ஒரு பேப்பரை பப்ளிஷ் பண்ணார். அந்த பேப்பர் பப்ளிஷ் ஆன உடனேயே யாருடைய கருத்துக்கு ஆப்போசிட்டாக வருது? ஐன்ஸ்டைன் கருத்துக்கு ஆப்போசிட்டாக வருது. ஒரு அன்பர் அந்த பேப்பரை எடுத்துக்கிட்டு ஐன்ஸ்டைன் கிட்டே போகிறாங்க. சார், நீங்கள் ஸ்டேபிள்னு சொல்லி ஒரு பேப்பரை போட்டீங்க சொன்னீங்க, ஆனால் இங்கே பாருங்கள் ஒரு ரிசல்ட்டு, யூனிவர்ஸ் எக்ஸ்பேண்டு ஆகிட்டுருக்குன்னு ஒருத்தர் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு, இந்த பேப்பரை பாருங்கன்னு போடுறாங்க. இப்போ ஐன்ஸ்டைன் அந்த பேப்பரை படிக்கிறாரு. படித்தாலும் ஐன்ஸ்டைன் ரொம்ப கான்ஃபிடென்ட் உள்ளவர். அவர் பேப்பரை பார்த்துட்டு அந்த ஆத்தருக்கு உடனே ஃபோன் பண்ணுறார். அந்த பேப்பரை போட்ட ஆத்தர் இருக்கார் பார்த்தீங்களா, அஸ்ட்ரானமர், அவர் பேர் தான் ஹபுல் அப்படின்னு அவர் பேர். அவருக்கு ஃபோன் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஒரு பேப்பரை பார்த்தேன், யூனிவர்ஸ் பவுண்ட்ரி எக்ஸ்பேன்ஷன் ஆகுதுன்னு நீங்கள் போட்டிருக்கீங்க, உங்கள் லேபில் நானே நேரில் பார்க்கலாமா அதை அப்படின்னு ஒரு ஃபோன் பண்ணுறாரு. அவர் தாராளமாக பாருங்கள்,
நீங்களே வந்து பாருங்கள், எல்லா ஸ்டார்ஸும் நம்மளை விட்டு ஓடிட்டு தான் இருக்குது, வந்து பாருங்கன்ட்டார். ஐன்ஸ்டைன் பரப்பிட்டு அந்த லேபுக்கு போகிறாரு. லேபுக்கு போனால் மேலே அந்த டெலஸ்கோப்பை தொட்டு பார்க்குறாரு. டெலஸ்கோப்பை தொட்டு பார்த்தா எந்த பக்கம் பார்த்தாலும் ஸ்டார் என்ன ஆகுது, நம்ம விட்டு ஓடுது. என்ன சொல்கிறது ஐன்ஸ்டைன்? இல்லை, கண்கு கூட பார்க்குறாரு, பிரபஞ்சம் விரியுதுன்னு பார்க்குறாரு. அப்போ தான் அவர் ரொம்ப அஸ் அ ஜென்டில்மேன், ஐன்ஸ்டைன் அஸ் அ ஜென்டில்மேன் என்ன சொன்னார்? ஐ ஹவ் டன் எ பிளண்டர். தன்னுடைய தான் செய்தது ஒரு தவறுன்னு ஒத்துக்கிட்டார். மிகப்பெரிய சயின்டிஸ்ட் தான் இருந்தாலும் தான் செய்தது ஒரு தவறுன்னு ஒத்துக்கிட்டார். ஐ ஹவ் டன், இன்னும் கூட சொல்ல போனால் ஐ ஹவ் டன் எ ஹிமாலயன் பிளண்டர்னார். ஐ ஹவ் டன் அ ஹிமாலயன் பிளண்டர். சரி, பிரபஞ்சம். அப்போ 1928 என்ன கருத்து வந்துச்சு? நம்ம வாழ்கிற பிரபஞ்சம் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகிட்டே போய்கிட்டு இருக்கு. வி ஆர் லிவிங் இன் எக்ஸ்பேண்டிங் யூனிவர்ஸ். ஆனால் ரியல் ப்ராப்ளம் அப்புறம் தான் ஆரம்பித்தது. 1928க்கு அப்புறமா ஆரம்பித்தது ரியல் ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம் சயின்டிஸ்ட் மத்தியில் ப்ராப்ளத்தை ஆரம்பித்ததுன்னா, இந்த பிரபஞ்சம் எப்படி விரிவடைய முடியும்? ஏன்னா நியூட்டன் என்ன சொல்லிட்டாரு? நியூட்டன் என்ன சொன்னார்? நியூட்டன் தியரி படி என்ன சொல்லிட்டாரு? ஒரு பொருள் இன்னொரு பொருளை என்ன சொல்லிட்டாரு? ஈர்க்குதுன்னு சொல்லிட்டாரு நியூட்டன். அப்போது இந்த பிரபஞ்சத்தில் இங்கே ஒரு ஸ்டார் இருக்கு, இன்னொரு ஸ்டார் இங்கே இருக்குன்னா இந்த ரெண்டு ஸ்டார் என்ன பண்ணணும்? ஒன்றுக்கு ஒன்று ஈர்க்கணும். அப்படி ஒவ்வொரு ஸ்டாரும் ஒன்றுக்கு ஒன்று ஈர்ப்பாக இருந்துச்சுன்னா பிரபஞ்சம் சைஸ் என்னாகணும்? குறையத்தான் வேணும். அது எப்படி விரிவடையுது? ஆக 1928க்கு அப்புறமாக விஞ்ஞானிகளுக்கு வந்த மிகப்பெரிய சேலஞ்ச் ஏன் விரிவடையுது? மிகப்பெரிய சேலஞ்சு. இன்றைக்கு வரைக்கும் ஆன்சர் இல்லை. இன்றைக்கு வரைக்கும் ஆன்சர் கிடையாது. மிகப்பெரிய சேலஞ்சு அது அவங்களுக்கு. ஏனென்றால் நியூட்டனின் கூற்றுப்படி இந்த ஸ்டாரை இழுக்கத்தானே வேணும், எப்படி இது விரிவடைய முடியும் அப்படின்னு இதுவரைக்கும் ஏன் விரிவடைகிறது அப்படிங்கிறதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கிடையாது. இந்த எக்ஸ்ப்ளனேஷனை தான் நம்ம இந்த ரீசன்ட் பேப்பரில் கொடுத்துருக்குறோம். Why the universe expands, ஏன் இந்த பிரபஞ்சம் விரிவடைகிறது அப்படிங்கிறதுக்கு ஃபஸ்ட்டு டைமாக நம்ம வேதாத்திரியம் தத்துவத்தை யூஸ் பண்ணி தான் அந்த எக்ஸ்ப்ளனேஷனை கொடுத்துருக்கோம். இப்போ ஏன் விரிவடைகிறது அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சது தான். ஆனால் என்ன, நீங்கள் மேத்தமெட்டிக்கல் லாங்குவேஜில் சொல்ல முடியாது, அவ்வளோதானே தவிர உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். இப்போ நம்மளுடைய தத்துவத்தின்படி இந்த தூய வெளியிலிருந்து என்ன உற்பத்தி ஆகுது? தூய வெளி தானே எதுவாக மாறுது? இறைத்துகளாக மாறி, இறைத்துகள் சேர்ந்து என்னாக மாறுது? விண்ணாக மாறுது. விண் சுழற்சி அடைஞ்சிருச்சுன்னா என்ன ஆகுது? அலைகள் வருது. அப்போது ஒவ்வொரு நாளும் இங்கேருந்து என்ன தோன்றிக்கிட்டு இருக்கு? விண்கள் வந்துக்கிட்டே இருக்கு. அப்போது இந்த பவுண்ட்ரி இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு காலையில் இன்னொரு கோடிக்கணக்கான விண்கள் தோன்றிருச்சுன்னா அதுகளுக்கு இருக்கிறதுக்கு இடம் வேணுமே. இல்லை, இன்றைக்கு நாளைக்கு கோடிக்கணக்கான விண் தோன்றிருச்சுன்னா அதுக்கு இருக்கிறதுக்கு இடம் வேணுமே. அப்போ இடம் என்னாகும்? விரியத்தான் செய்யும். ஏன் விரியுது? இதுலேருந்து என்ன வருது? அலை வருது இல்லைங்களா? இந்த அலை போய் என்ன பண்ண எல்லாத்தையும் தள்ளிக்கிட்டே இருக்கும். ஸோ பிரபஞ்சம் விரிவடைவதற்கு காரணம் சுழற்சியினால் வருகிற அலைகள், அந்த காந்த அலைகள் தான் இந்த பிரபஞ்சத்தை தள்ளிக்கொண்டே இருக்கின்றன. அதுக்கு காரணம் மேக்னெட்டிக் வேவ்ஸ். ஆனால் விஞ்ஞானிகளுக்கு இந்த பொருள், இந்த துகள்கள் உற்பத்தி ஆகிக்கிட்டே இருக்குங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியலை. அவங்க விஞ்ஞானத்தில் இல்லை, அதனால் அவங்களுக்கு காரணம் சொல்ல முடியலை. இந்த பேப்பர் தான் இப்போ ரீசண்டாக ரொம்ப ஒரு சயின்டிஸ்ட்டுகளை அட்ராக்ட் பண்ணக்கூடிய விஷயமாக இருக்குது. இப்போ நம்ம தான் மகரிஷிய தத்துவத்துக்கு அப்புறமாகத்தான் ஏன் விரிவடைகிறதுங்கிறதுக்கு காரணத்தை நாம் தான் கொடுத்துருக்குறோம். இது வரைக்கும் அதுக்கு காரணம் அவங்களால கண்டுபிடிக்க முடியலை. ஏன்னா அவங்களுடைய சயின்ஸ் படி என்னாகணும்? சுருங்கணும்.
இந்த ஸ்டார் போய் இன்னொரு ஸ்டாரை இழுக்கணும். விரிவடைங்க சொல்கிறதுக்கு அவங்கக்கிட்ட முடியலை. ஏன் விரிவடைங்கிறதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் இல்லை. இப்போ நம்ம அதை கொடுத்துருக்குறோம். ஸோ ஒரு 70 ஆண்டுகளாக இருந்த ஒரு சிக்கல் இன்று தீர்கிறது. 1930 இருந்து 2015 வரைக்கும் இருந்த ஒரு சிக்கல் ஏன் விரிவடையுது அப்படின்னு இருந்த ஒரு சிக்கல் விஞ்ஞானிகளுக்கு புரியாமல் புதிராக இருந்தது. இப்போ மகரிஷியுடைய தத்துவம் வந்ததுக்கு அப்புறமாகத்தான் இந்த காந்த அலைகள் தான் எல்லாத்தையும் போய் தள்ளிக்கிட்டே இருக்கு, அதனால தான் அது விரிவடையுது அப்படிங்கிற கான்செப்டை நம்ம கொடுத்துருக்குறோம். இப்போ இந்த கான்செப்டின் படி தான் இப்போது புதிய புதிய விஷயங்களை நம்ம மேலும் மேலும் கொண்டு வர முடியுது. அப்படிங்கிறனால இன்று ஒரு புதிய விஞ்ஞானமே இன்று வந்து கொண்டிருக்கிறது. புதிய விஞ்ஞானத்தில் 2 பாயிண்ட் சொல்லியிருக்கிறோம் நம்ம. என்ன 2 பாயிண்ட்டு? ஒன்று ஒரு பொருள் இன்னொரு பொருளை நோக்கி வருவதற்கு காரணம் அந்த பொருள் அல்ல, அந்த பொருளை சுற்றி இருக்கிற வெளி. இன்னொரு பாயிண்ட் என்ன சொன்னோம் இன்றைக்கி? இந்த பிரபஞ்சம் விரிவடைவதற்கு காரணம் இங்கே அனுதினமும் தோன்றி கொண்டிருக்கிற விண்கள், அதனால் சுழற்சினால் வருகிற அலைகள். இது மாதிரி பல விஷயங்களை புதுசாக கொடுக்க முடியும். ஸோ ஒரு புதிய விஞ்ஞானம் இன்று வந்து கொண்டிருக்கிறது, விச் வி கால் வேதாத்திரியன் சயின்ஸ். எப்படி நியூட்டானியன் சயின்ஸ், ஐன்ஸ்டைன் ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்களோ, அதே மாதிரி இப்போ என்ன 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 சயின்ஸு? வேதாத்திரியன் சயின்ஸ். அது இப்போது ஒரு ஸ்மால் குரூப்பில் இப்போ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இந்த குரூப் அப்படியே விரிவடையும், பல பேர் சேருவாங்க, உலகமெல்லாம் போகும். ஒரு புதிய விஞ்ஞானம் வருவதற்கான மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. இதை நம்ம சயின்ஸில் ஏற்படுத்துகிற ஒரு தாக்கம். இதை அதோடு முடிச்சுக்கலாம். இப்போ அடுத்தது எங்கே வரோம்? இப்போது வாழ்வியல். இப்போ நம்ம வாழ்வியல் அப்படிங்கிறதுக்கு வர்றோம். இப்போ வாழ்வியல் அப்படின்னு வரும்போது, இப்போ நான் வேதாத்திரிய தத்துவத்தின்படி நான் என்ன தெரிந்து கொண்டேன்? ஒரு தூய வெளி, அறிவும் ஆற்றலுமான வெளி, துகள்கள் பஞ்சபூதங்களாகி, பஞ்சபூதங்களின் கூட்டாக உயிரினம் தோன்றி, உயிரினத்தினுடைய ஃபேக்கல்டிஸ் எல்லாம் பெருகி இப்போது நான் வந்திருக்கிறேன் இல்லை? ஆக இப்போது எண்ணில் பார்க்கும்போது என்ன இருக்குது? உடல் அப்படின்னு ஒன்று இருக்குது. எனக்குள்ளாக மனம் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க, எனக்குள்ளாக ஆத்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் எண்ணில் இருக்கிறத இப்போ நான் புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுறேன். இப்போ எண்ணில் அப்படின்னு பார்க்கும்போது எது நானாக மாறியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, மகரிஷி ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க, துகள்களுடைய கூட்டு தான் எது? துகள்களுடைய கூட்டு தான் எது? இந்த உடல். அந்த அலைகள் இருக்கே, அந்த அலைகள் தான் எனக்கு நமக்குள்ளாக அந்த அலைகள் இருக்குது. அந்த அலைகள் தான் எதுவாக வருது? அலைகள் தான் எதுவாக வருது? எனது மனமாக வருது. எப்படி இந்த அலைகள் மனமாக வருது அப்படின்னு மகரிஷி சொல்லியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்க? நான் ஒன்றை பார்க்கிறேன், இல்லை ஒரு ஜாங்கரியாக சாப்பிட்றேன், இல்லை ஏதோ ஒரு ஸ்வீட்டை நான் சாப்பிட்றேன். சாப்பிட்ட உடனே எனக்கு ஒரு அனுபவம் ஏற்படுது, இந்த ஸ்வீட் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு, சுவையாக இருக்குன்னு சொல்லிட்டு, உடனே அந்த அனுபவம் எங்கே போய் பதியுது? எங்கே போய் பதியுது? அலையில் போய் பதியுது. ஏன்னா அலையில் தான் பதிவு செய்ய முடியும். பதிவுன்னு சொன்னாலே, ரெக்கார்டுன்னு சொன்னாலே அலையில் தான் பதிவு பண்ண முடியும். டிவி ஸ்டேஷனில் காட்சியை எதன் மீது பதிவு பண்ணுறாங்க? நமக்கு அனுப்புகிறாங்களே, எது மீது பதிவு பண்ணுறாங்க? அவங்க அலையில் தான் பதிவு பண்ணி அனுப்புகிறாங்க. ரேடியோ ஸ்டேஷனில் பாடலில் எது மீது பதிவு பண்ணுறாங்க? அலையில் பதிவு பண்ணி தான் அனுப்புகிறாங்க. ஆக ரெக்கார்டு அப்படின்னாலே அலையில் தான் பதிவு பண்ண முடியும். நல்ல வேலையாக நமக்குள்ள ஒரு அலை இருக்குது, நல்ல வேலையாக அலை இருக்குது. இப்போ இந்த அலை இல்லைன்னு வச்சுக்கோங்க, இங்கே என்ன நடக்காது? ரெக்கார்டு நடக்காது. இப்போ ரெக்கார்டு உங்ககிட்ட இல்லைன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் எங்கேருந்து வந்தீங்கன்னு சொல்ல தெரியாது. இப்போ உங்களுக்கு சொல்ல தெரியுது. ஏன் சொல்லுது? உங்கள் அலையில் அது இருக்குது.
எங்கள் ஊர் கோயம்புத்தூர், எங்கள் ஊர் சென்னைன்னு உங்கள் அலையில் ரெக்கார்ட் ஆகியிருக்கு. அதனால் எடுத்து சொல்கிறீங்க. உங்கள் அலையில் என்ன ரெக்கார்டு ஆகி இருக்கிறதோ அதை வெளியில் சொல்கிறதுக்கு தான் இந்த கருவிகள். இந்த கருவி உள்ளுக்கு என்ன ரெக்கார்ட் ஆகியிருக்கோ அதைத்தான் சொல்லும். இப்போது நீங்களே என்கிட்ட சொல்கிறீங்க, சார் கொஞ்ச நேரம் ஃப்ரெஞ்சு பாஷையில் பேசுங்கங்கிறீங்க. என்னால் முடியுமா? எனக்குள்ளேருந்து ஃப்ரெஞ்சு பாஷை வருமா? ஏன் வராது? ஏன் வராது? ஃப்ரெஞ்சு பாஷையை நான் என் அறையில் போட்டுக்கல. எனக்குள்ளே என்ன இருக்குதோ அந்த அலை தான் எனக்கு மேலே வரும். அதை தவிர்த்து வேறு புதுசாக என்னால் பேச முடியாது. அலையில் இருக்கிறதான் நான் பேச முடியும். ஆக நல்ல வேலையாக நமக்குள்ள அலை இருக்கிறதுனால என்னுடைய அனுபவங்கள் எல்லாம் அதில் போய் பதிஞ்சிக்கிறது. அனுபவம் பதிஞ்ச உடனேயே அந்த பதிவு என்ன பண்ணும்? ரெஃப்ளெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது சும்மா இருக்காது, ரெஃப்ளெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். பதிவு ப்ளஸ் ரெஃப்ளெக்ஷன். அந்த ரெஃப்ளெக்ஷன் பண்ணது பார்த்தீங்களா, அதுதான் எனது எண்ணமாக வருது. நீங்கள் பம்பாய் போகணும்னு நினச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, என்னாகும்? போய் பதிஞ்சிடும். அப்புறம் 2 நாள் கழிச்சு நீங்கள் வாக்கிங் போய்கிட்டு இருக்கீங்க, இது என்ன பண்ணும்? ரெஃப்ளெக்ட் பண்ணும். டிக்கெட் எடுத்தாச்சான்னு கேட்கும். டிக்கெட் எடுத்தாச்சான்னு கேட்கும். நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இன்னும் 1 மாதம் இருக்கே அப்படின்னு சொல்லுவீங்க. பேசாமல் உட்காந்துக்கும். அது ரெஃப்ளெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். சமயத்தில் நீங்கள் என்ன போட்டாலும் அதுக்கு ஒரு ரெஃப்ளெக்ஷன் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த ரெஃப்ளெக்ஷனுக்கு பேர் தான் எண்ணங்கள். ஆக பதிகிறது அந்த அலையில், எனது எண்ணங்கள் பிறக்கிறதும் அந்த அலையில். அதற்காக தான் எந்த இடத்துலேருந்து எனது எண்ணங்கள் பிறக்கின்றனவோ அதற்கு பெயர் தான் எனது மனம். ஆக எனது அலை தான் எனது மனம் அப்படின்னு வந்ததுக்கு அப்புறமாக இப்போ எனது மனதிற்குள்ளாக எதை மனம் சொல்கிறோம்? அலை. அதில் இருக்கிற பதிவுகள். இப்போ என்கிட்ட இருக்கிற பதிவுகள் எல்லாமே நானாக போட்டுக்கிட்ட பதிவுகளா? என்கிட்ட இருக்கிற பதிவுகள் எல்லாமே நானாக போட்டுக்கிட்ட பதிவுகளா அப்படின்னு பார்த்தா அதுதான் இல்லை. பாதி பதிவுகள் நான் எங்கேருந்து எனக்கு வந்திருக்கேன்? எங்கேருந்து வந்திருக்கேன்? பாதி பதிவுகள் எனக்கு அம்மா அப்பா கிட்ட இருந்து வந்திருக்கு. இதில் என்ன ரகசியம் அப்படின்னு பார்த்தோம்னா, சூக்கமும் என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு மரம் எடுத்துக்கோங்க. மரம், ஒரு வேப்ப மரம் செடியாக அப்படி வளருது. அப்புறம் ஒரு கட்டத்தில் பூ பூக்குது. அது செயல் செய்து இல்லைங்களா? பூ பூக்குது. பூ பூத்த உடனேயே அது ரெக்கார்ட் பண்ணிக்கிறது. செயலை ரெக்கார்ட் பண்ணுது. கண்ட்ரோல் எஸ் போடுது. கண்ட்ரோல் எஸ் தானே ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு. ரெக்கார்ட் போட்டுருது. என்னென்ன அது செஞ்சதோ ரெக்கார்ட் போட்டுக்கிட்டே வருது. ரெக்கார்ட் போட்டுக்கிட்டே வருது. ரெக்கார்ட் போட்டுகிட்டே வருது. கடைசியில் அந்த மரம் எதுவாக குமியுது? ஒரு விதையாக குமிஞ்சது. அந்த விதைக்குள்ளே இருக்க அவ்வளோ ரெக்கார்டு. அவ்வளோ ரெக்கார்டு அந்த விதைக்குள்ளே இருக்குது. அந்த விதை அப்படியே விழுது கீழே. அதை என்ன பண்ணும்? ரிப்பீட் பண்ணும். எப்படி ரிப்பீட் பண்ணுது? எந்த ரெக்கார்டில் அது வாங்கச்சோ அதே ரெக்கார்டு படி ரிப்பீட் பண்ணுது. அதே இலை வரும், அதே காய் வரும். ரெக்கார்ட் பண்ணிகிட்டே வருது. ஏன்னா ரெக்கார்ட் ஆகியிருக்காங்க. அதே மாதிரி தான் நமக்குள்ளேயும் அம்மா அப்பா சுருங்கி விதையாக சுருங்கி நம்ம கம்பைனேஷனில் வர்றதுனால எனக்கு அவங்க கொடுத்த அலையும் இருக்குது. அவங்க கொடுத்த அலை கொடுத்தாங்களே, அதில் எனக்கு கண்ட்ரோல் இல்லை. என்ன அலையை வாங்கினேன், என்ன அலையை வேணாம் சொன்னேன்னு கண்ட்ரோல் இல்லை. ஏன்னா அவங்க கொடுத்தது. அந்த அலையை என்ன பண்ணிகிட்ருக்கோம்? ரெஃப்ளெக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அம்மா அப்பாவுக்கு ரொம்ப முன்கோபம்னா அந்த அலை என்ன இருக்கும்? எனக்குள்ளேயும் இருக்குது. ஆக ஒரு அலை எனது மனமாக இருக்கிறது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். இறுதியாக நான் வரும்போது, நான் அப்படின்னு வரும்போது யாராக இருந்தாலும் ஒரு ஜீவனுக்கு 2 அம்சம் இருக்குது. ஒரு அம்சம் அந்த ஜீவனோட சிந்தை.
இன்னொரு அம்சம் அந்த ஜீவனோட செயல். எல்லா ஜீவனுக்கும் உண்டு. சிந்தை ஒன்று, செயல். இப்போ இந்த சிந்தை உண்மையை உணர 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 அந்த சிந்தைக்கு துன்பமில்லாத வாழ்க்கையை அமைத்து கொள்ளும். அதுக்கு பேர் தான் மகிழ்ச்சின்னு சொல்கிறது. மகிழ்ச்சின்னு புதுசாக ஒன்றும் சேர்த்துக்காது, துன்பம் இல்லாத வாழ்க்கையை வாழும். சிந்தைகளுக்கு எப்போ சிந்தை உண்மையை உணர உணர உணர. அப்போ அந்த சிந்தை அப்படிங்கிறது ஒன்று, செயல் அதன்படி அந்த செயல் அமையணும். செயலுங்கிறது ஒன்று. இப்போ இந்த சிந்தை என்ன சொல்லுது? எங்கேருந்து பரப்பிட்டு நான் வந்திருக்கிறேன்? மகரிஷி சொல்லிட்டார், உண்மையை சொல்லிட்டார். எங்கேருந்து பரப்பிட்டு வந்திருக்கிறேன்? தூய வெளியிலேருந்து பரப்பிட்டு பல ஸ்டேஷன்லாக மாறி 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 நான் வந்திருக்கிறேன். அப்போ எனது மூலம் என்ன? தூய வெளி. இந்த சிந்தைக்கு எப்பொழுதும் மகிழ்ச்சி உண்டாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சூக்குமம் இருக்குது. இப்போ அடிக்கடி சொல்கிற நான் கருத்துக்கு எக்ஸாம்பிள் ஒரு இளம் தாய் ஸ்கூலுக்கு போகிறாங்க. 2 வயசு பிள்ளைய பக்கத்து வீட்டில் கொடுத்துட்டு ஸ்கூலுக்கு நான் பையனுக்கு டிஃபன் கொடுத்து வரோம்னு போகிறாங்க. இங்கே பக்கத்து வீட்டு அம்மா பார்த்துக்க சொல்லிவிட்டு போயிட்டு வர தாய்க்கு லேட் ஆகுது. இந்த குழந்தை என்ன பண்ணும்? ஆளும். அந்த பக்கத்து வீட்டுக்கார அம்மா ஒரு பிஸ்கட்டை கொடுக்குறாங்க. என்ன பண்ணுறோம்? மறுபடியும் ஆளும். பிஸ்கட்டை தூக்கி போட்டுட்டு இன்னொரு பொம்மையை கொடுக்குறாங்க. கொஞ்ச நேரம் பார்க்கும், ஆள ஆரம்பிச்சிடும். எதை கொடுத்தாலும் கொஞ்ச நேரம் பார்க்கும், ஆள ஆரம்பிச்சிடும். அப்புறம் போன அம்மா திரும்பி வர்றாங்க. அம்மா வந்த உடனே இந்த குழந்தை என்ன பண்ணும்? தாவி அந்த அம்மாக்கிட்ட போய் பிடிச்சிக்கும். இப்போ பிஸ்கட்டும் வேணாம், பொம்மையும் வேணாம், அமைதியாக இருக்குது. ஏன் அமைதியாக இருக்குது? எந்த மூலத்திலேருந்து வந்ததோ அதை பிடிச்சிருச்சு. இப்போ அமைதியாக, அதுக்கு ஒன்றுமே வேணாம் இல்லை? அதே மாதிரி தான் எந்த மூலத்திலிருந்து வந்தோமோ அந்த மூலத்தை அந்த சிந்தையை பிடிக்கும்போது இதுக்கு ஒரு மகிழ்ச்சி. இந்த சிந்தைக்கு அப்புறம் காரும் வேணாம், பங்களாவும் வேணாம், பொசிஷன் வேணாம், எதுவும் வேணாம். உணர்ந்துட்டா இதுக்கு ஒரு மகிழ்ச்சி. ஆனால் அப்படி உணராத போது தான் அந்த பக்கத்து வீட்டுக்கார அம்மா சொன்னாங்களே, ஒரு பொம்மை கொடுத்து ஏமாத்தினாங்களே, அப்போ அந்த சிந்தைக்கு மகிழ்ச்சி இல்லாத போது நான் என்ன நினைக்கிறேன்? சைக்கிளை விட ஸ்கூட்டர் வாங்கினா மகிழ்ச்சியாக இருப்போமோ அப்படின்னு ஸ்கூட்டரை வாங்குகிறேன். இது ஸ்கூட்டரை கொஞ்ச நாளைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கேன், மறுபடியும் ஸ்கூட்டரை வேணாங்குது. நீங்கள் எதை கொடுத்தாலும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகாது. அதுக்கு ஏதாச்சும் ஒன்று கேட்டுகிட்டே இருக்கும். எது வரைக்கும்? அங்கே போகிற வரைக்கும். ஆக உங்களது சிந்தை எந்நேரமும் மூலத்தை நினச்சிக்கிட்டே இருக்கட்டும். எந்நேரமும் மூலத்தை நினச்சிக்கிட்டே இருக்கணும். அந்த ஒன்று தான் நானாக இருக்கிறது. அதுதான் இந்த பிரபஞ்சமாக இருக்கிறது. இந்த பிரபஞ்சத்தின் ஒரு அங்கம்தான் நான் அப்படிங்கிற நினைப்பு நமக்கு எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கணும். அந்த நினைப்பு இருக்கிட்டே இருக்கும்போது ஒரு பாம்பை பார்க்குறேன். அது யார்? அது யார்? இல்லை, அதுவும் அதே மூலத்திலிருந்து வந்த ஒரு ஜீவன் தான். இந்த உலகத்தில் வாழ்கிறதற்கு எனக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கிறதோ அதே அளவு உரிமை அதற்கும் இருக்கிறது. எப்போ அதை நான் அந்த உரிமையை கொடுப்பேன், எல்லாரும் அதே தான் ஆகியிருக்குங்கிற உண்மை உணர்வு அதன் மூலம் மேலே அதுக்கும் இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு உரிமை இருக்குது. அதுக்கு வேறு குணம் இருக்குது, அதுக்கு வேறு எதிர் நடை இருக்குது. ஆனால் அது வாழ்கிறதுக்கு உரிமை இருக்குது. எக்காரணத்தை கொண்டும் நான் அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, எக்காரணத்தை கொண்டும். ஆனால் எனக்கு தெரியும் அதுவும் நம்ம பக்கத்தில் போனால் அது சேஃப்டிக்காக எனக்கு அடித்தோன்னா எனக்கு ஆபத்து. அப்போ நான் விலகி போகிறேன். அதை ஒன்றும் பண்ணக்கூடாது. இனிமேல் பாம்பை கண்டா கொஞ்சம் ஸ்டில்லாக நில்லுங்க, லெட் இட் கோ. அடிக்கிறதுக்கு நமக்கு என்ன உரிமை இருக்குது? இல்லை, நீங்கள் பஜாரில் போய்கிட்டே இருக்கிறீங்க. ஒரு காலகட்டத்தில் இன்னும் ஒரு பிளானட்டில் இருந்து ஒரு பவர்ஃபுல் ஆள்க இறங்கிட்டான்னு வைங்க. பவர்ஃபுல் ஆள்க இறங்கிட்டாங்கன்னா நீங்களாம் அவங்களுக்கு சின்ன 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 லில்லி புட்ஸ் மாதிரி தெரியுறீங்கன்னா நீங்கள் போயிட்டே இருக்கும்போது உங்கள் கழுத்தை கிழிச்சாச்சு. அவனோட கழுத்தை கிளி விட்டு போயிட்டே இருப்பான். உங்களுக்கு எப்படி இருக்கும்? இல்லை,
நீங்கள் அப்படியே ஹஸ்பண்டு ஒய்ஃபு பிள்ளைகளோட போயிட்டே இருக்கும்போது அவன் எதுக்கு வரவன் 2 கழுத்தை கிளிக்கீழே போட்டு போயிட்டே இருக்கிறான். அப்படித்தான் நம்ம பூக்களை பறிக்கிறோம் இல்லை? போய்கிட்டே இருக்கும்போது அந்த பூவை பிடிங்க இப்போ கீழே போட்டு போயிட்டே இருக்கிறோமே, என்ன ஜீவன் துடிக்காத அதுக்கு? அந்த உணர்வு எப்போ வரும்? அந்த எந்த ஒன்று நானாகியதோ அதுவே தான் அதுவும் ஆகியிருக்குங்கிற உணர்வு எனக்கு இருக்குமே. ஆனால் அந்த உணர்வின் மீது எனது செயல் அமைந்தால் செடியை பார்த்து கும்பிடுவேன். வாட் அ பியூட்டிஃபுல் சைட். எதையும் பார்த்து ரசியுங்கள், எதையும் அனுபவிக்க வேண்டும் என்று மட்டும் நினைக்காதீர்கள். பார்த்து ரசிக்கலாம், எல்லாத்தையுமே பார்த்து. பட் கீப் ஆஃப். நான் ஒரு ரோஜா செடியை பார்த்து ரசிக்கலாம், எவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்கு பாருங்கள். இதுவும் ஒரு இறைவனுடைய லீலை தானே. வாழ்க வளமுடன் போய்கிட்டே இருக்கணும். அந்த பூவை பறித்து நான் வைக்கணும்னு நினச்சிட்டேன், ஆணவம். என்கிட்ட இல்லாத பூ அதுக்கு என்ன வந்துச்சு, விடுங்க, ஆணவம். ஆக எந்த க்ஷணத்திலையுமே ஒன்றை அனுபவிக்க வேண்டும் என்று துடிக்காதீர்கள், ஆனால் அழகை ரசியுங்கள். மரங்கள், செடிகள், கொடிகள் எல்லாமே ரசிக்கலாம், ஆனால் அதை அனுபவிக்கணும், அதை பிடிங்கி நான் வச்சுக்கணும்னு நினைக்கக்கூடாது. அந்த நினைப்பு எப்போ வரும் என்றால் ஒன்றானோம் பரமானந்தம். பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம், பதமடைந்தோம் ஒன்றானோம், அந்த நிலைக்கு வரணும். இப்போ ஒரே ஒரு சந்தேகம் உலகம் முழுவதுமாக ஒரு காலத்தில் வந்தது. இப்போது எனது சிந்தை எப்போவுமே அது கூடவே இருக்கு, முளத்து கூடவே இருக்கு, அது கூடவே நான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். எனது செயல் இப்போது ஏன் ஒரு வியாபாரம் செய்கிறேன், ஏதோ ஒரு சம்பாதிக்கிறேன், என்கிட்ட கொஞ்சம் செல்வாக்கு இருக்குது, கொஞ்சம் பணம் இருக்குது, இதை வச்சுக்கிட்டு நான் எப்படி தர்மம் செய்யலாம், இதை வச்சுக்கிட்டு நான் யாருக்கு தர்மம் செய்யலாம், இந்த பணத்தை வச்சுக்கிட்டு நான் இறைவனுக்கு செய்கிறது தர்மமா, மனிதனுக்கு செய்கிறது தர்மமா? பெரிய சந்தேகம் வந்துச்சு. ஒரு காலகட்டத்தில் மனித இனத்தில் பெரிய சந்தேகம். என்கிட்ட கொஞ்சம் பொருள் வளம் இருக்குது, இதை வச்சுக்கிட்டு இறைவனுக்கு செய்கிறது தர்மமா, மனிதனுக்கு செய்கிறது தர்மமா அப்படிங்கிறது போது தான் ஒரு கட்டம் வரைக்கும் என்ன நினச்சிக்கங்கன்னா, உங்கள் செயல், உங்களுடைய செல்வாக்கு எல்லாமே பகவானை நோக்கி இருக்கணும், பகவானை நோக்கி இருக்கணும் அப்படின்னு ஒரு காலகட்டம் வரைக்கும் ஒரு தத்துவம் இருந்தது. அதை திருமூலர் கொஞ்சம் மாற்றினார். படமாடும் கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயன், நடமாடும் நண்பர்க்கு அது ஒன்றும் ஆகாண்டார். அதனால் யாருக்கு உன் பொருளை கொடுக்கணும்னு திருமூலர் கொஞ்சம் மாற்றுறாரு. நீ அங்கே கொடுத்தீனாப்பா, இங்கே உங்கள்கிட்ட வாடிக்கிட்டு இருக்கான ஒரு ஜீவன், அவனுக்கு ஒன்றும் வராது. ஆனால் நீ இவங்கிட்ட கொடுத்துட்டேன்னா அங்கே போய் சேர்ந்துரும்ட்டார். மிகப்பெரிய மாற்றம் அது. ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன நினச்சிட்டாங்கன்னா, எல்லாமே பகவான்கே செய்கிறது தான் சிறப்புன்னு நினச்சிட்டாங்க, ஆண்டாள் உள்பட. கடைசியில் என்ன சொல்கிறாங்க, ஆண்டாள் என்ன சொல்கிறாங்க கடைசியில், எற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உந்தனோடு உற்றுமையாவும் உமக்கே நாம் ஆட்செய்வோம், மற்ற இனம் காமங்கள் மாற்றியலோரம்பாவாய். எனது செயல் சொல் எல்லாம் உனக்கே தான் அப்படின்னு சொன்னவங்களை முதல் முறையாக மாற்றியவர் வள்ளல் பெருமானார். அதுதான் ஒரு புரட்சியாளர், வள்ளல் பெருமானார். அவர் தான் மாற்றுறார். அந்த மாற்றத்தை அவர் இறைவன்கிட்டேயே சொல்கிறார். அப்பா, நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும். நான் என்ன செய்யணும், ஆருயிர்க்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும்ட்டார். ஆக வாழ்க்கை என்பது ஆருயிர்களுக்கு அன்பு செய்தல் தான், உனக்கு செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்ட்டார். ஆக முதலாக மனிதனை நோக்கி திரும்பினவர் வள்ளல் பெருமானார். ஆருயிர்க்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும். ஆக நமது வாழ்க்கை என்பது சிந்தை எங்கே இருக்கணும்,
எப்போவுமே தெய்வத்தோடு இருக்கணும், மூலத்தோடு இருக்கணும். செயல் வந்து எனக்கு ஒரு பொருள் இருந்துச்சுன்னா யாருக்கு செய்யலாம்னா மனிதர்களுக்கு வந்துடணும். அன்பு செயல் மனிதர்களுக்கு வந்துடணும், சக மனிதர்களுக்கு வரணும். இதை தான் மகரிஷி இதையே பாணியில் தான் கடைசியில் நமக்கு என்ன சொன்னார்? ஆதி எனும் பரம் பொருள் மெய் அங்கே சிந்தையில் நிற்கட்டும், அதுதான் எல்லாம் ஆகியிருக்கு. இப்போ நம்ம என்ன செய்யணும்? நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டு ஆற்று இன்பம் காண்போம். ஆக நமது செயல் மனிதனை நோக்கி இருக்கணும், நமது சிந்தை எதை நோக்கி இருக்கணும்? மூலத்தை நோக்கி இருக்கணும். அப்போ கம்ப்ளீட் ஆகிடுது, வாழ்க்கை வந்து கம்ப்ளீட் ஆகிடுது. ஆக எந்த நேரத்திலும் யாருக்கு என்னமாச்சும் நன்மை செய்யலாம் அப்படின்னு தேடிக்கிட்டே இருக்கணும். ஏதாச்சும் இன்றைக்கி யாருக்காவது நன்மை செய்ய முடியுமா அப்படின்னு தேடிக்கிட்டே இருக்கணும். அன்றைக்கு ஒரு நன்மையை செய்துட்டோம்னா அப்பா இன்றைக்கி நம்ம கடமை முடிஞ்சது. எப்போவுமே தேடிக்கிட்டே இருங்க நீங்கள் நன்மை செய்கிறதுக்கு ஒரு ஜீவனுக்கு. அதை தான் வள்ளல் பெருமானார் அகவலில் கொண்டு வந்து கடைசியில் கொண்டு வந்து வச்சார். முடிவு தான் 1596 வரிகள் எழுதினார் வள்ளல் பெருமானார். அகவல் முடிக்க போகிறாரு, கடைசி வரியில் வர்றாரு, 4 லைன் தான் இருக்குது. அப்போ கடைசியில் இவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டு நீ எப்படியப்பா இருக்கணும் அவன் அகவல் முடியும் போது, உலகினில் உயிர்களுக்கு உறும் இடையூறலாம் விலக நீ அடைந்து விளக்குக. வாழ்க்கை எப்படி இருக்கணும்? உலகினில் உயிர்களுக்கு உறும் இடையூறலாம் விலக நீ அடைந்து விளக்குக. நீ கேள்விப்பட்டாலே போதும், போய் உதவி செய்ய. அவன் வந்து உங்கள்கிட்ட கேட்கணும்னு எதிர்பார்க்காத. இல்லை, அது நீங்கள் எங்கே வேறு எங்கேயோ ரஷ்யாவுக்கு போக வேணாம், அல்ல அமெரிக்காவுக்கு போனால், உங்களுடைய ஒன்று விட்ட அண்ணன் வீட்டில் ஒரு திருமணம், கொஞ்சம் முடியலை, அவருக்கு ஃபைனான்ஷியல் கொஞ்சம் ப்ராப்ளம், முடியலை, உங்களுக்கு தெரியுதுன்னு வச்சுக்கோங்க. அவர் வந்து கேட்கணும்னு நினைக்காதீங்க. நேராக போய் விசாரித்து என்ன செலவு ஏது செலவு இந்தாங்க, இதை உங்களுக்கு எப்போ முடியுமோ அப்புறத்துக்கு நான் வாங்கிக்கிறேன், ஒரு அமௌண்ட்டு கொடுத்து வந்தேன், அவ்வளோதான். அவர் வந்து கேட்கலையே அப்படின்னு நினைக்காதீங்க. உலகினில் உயிர்களுக்கு உறும் இடையூறலாம் விலக நீ அடைந்து விளக்குக, மகிழ்க. அப்படி செய்கிறதில் தான் அவனுக்கு சந்தோஷம் வரணும், மகிழ்க. அவன்தான் சுத்த சன்மார்க்க சுகநிலை பெருக உத்தமன் ஆகுக ஓங்குகன்றார். சொல்லிட்டு போற்றி நின் பேரருள் போற்றி நின் பெரும் சீர் ஆற்றலின் ஓங்கிய அருட்பெரும் ஜோதின்னு போயிட்டு கையெழுத்து போட்டார். அது அவருடைய சாசனம். அது அதைத்தான் மகரிஷி தொண்டாற்றி இன்பம் காண்போம். ஆக நாம் சிந்தை எங்கே இருக்கணும்? இறைவன்கிட்டே இருக்கணும் எப்போதுமே. செயல் எங்கே இருக்கணும்? சக மனிதர்களுக்கு துன்பத்தை போக்குவதாகவே இருக்கணும். அந்த மகரிஷி என்ன சொல்லிட்டாரு? 2 ஸ்டெப் வச்சு துன்பத்தை போக்குற செயல் நல்லதான். அதுக்கு முன்னாடி அது கூட முடியலையா, துன்பம் கொடுக்காமலாச்சு இருங்க. அது முடியும் தானே? இல்லை, அது முடியும் தானே, துன்பத்தை கொடுக்காமல் இருக்கலாமே. அதனால தான் 2 ஒழுக்க பண்பாடில் 2 ஸ்டெப் வச்சார். என்ன 2 ஸ்டெப் வச்சார்? யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன், ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. 2வது ஸ்டெப்பு, துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்ததை செய்வேன், அது செகண்ட் ஸ்டெப். ஆக நாம் இறைநிலையோடு இணைகிறது எப்போ? மீண்டும் இணைவது வந்து என்றைக்கு வந்து எனது முடிவு வரும்போது நான் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறேனோ அப்போ அவங்க கூட இணைஞ்சிட்டேன்னு அர்த்தம். இன்னும் கொஞ்சம் இருந்துட்டு போகலாம், என் பேரன் இப்போ தான் படிக்க போகிறான், அப்போனா உங்களுக்கு இறைநிலையை பற்றி கவலை இல்லை, பேரனை பற்றி தான் கவலை இருக்குது. நீங்கள் அப்புறம் எங்கே இறைநிலையை அடையிறது? எல்லாம் அப்படியே டீலிங்க் ஆகிட்டே வந்து கடைசி காலத்தில் மகிழ்ச்சியாக இருந்தால் நான் இறைநிலையோடு கொண்டிடுறேன். மகிழ்ச்சியாக இருக்கணும். அந்த நேரத்தில் எல்லாத்தையும் டீலிங் பண்ணிகிட்டே வந்திருக்கணும். அப்போ டீலிங் பண்ணி வர 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 அதை நினைக்க அங்கேயே போயிடணும். இந்த மனசு அங்கேயே போயிடணும். செயல் வந்து சக மனிதர்களுக்கு. இந்த சக மனிதர்களில் குறிப்பாகன்னு பார்த்தோம்னா சில பேர்கள்கிட்ட நம்ம வந்து சாய்ஸே கிடையாது. ஒரு அமெரிக்காவில் பூகம்பம் ஏற்பட்டு போச்சு,
செய்தி வருது, நீங்கள் பணம் அனுப்புனாலும் அனுப்பலாம், இல்லைன்னா முடியலன்னு சொல்லிடலாம். அதில் சாய்ஸ் இருக்குது. ஆனால் சில பேர்கள்கிட்ட சாய்ஸ் இல்லை. எங்கள் அம்மா அப்பா ஒரு ஆப்ரேஷன் பண்ணணுமாப்பா, பணம் அனுப்பணும் அப்படின்னு கேட்டால் எனக்கு சாய்ஸ் இல்லை. ஏன் சாய்ஸ் இல்லை? நான் அவங்ககிட்ட ஏற்கனவே கடன் வாங்கியிருக்கிறேன். நான் கடன் வாங்கியிருக்கிறேன். அதனால் எனக்கு இப்போ அது சாய்ஸ் இல்லை. எங்கள் அப்பா நான் ஃபீஸ் கட்டும் போதெல்லாம் எவ்வளவோ கஷ்டப்பட்டு போய் கடனை வாங்கி எனக்கு ஃபீஸ் கட்டினார். அவர் கடன் வாங்குகிற இடத்துல பத்திரம் எழுதி கொடுத்தாரு. ஆனால் அவர் எனக்கு ஃபீஸ் கட்டினார், என்கிட்ட ஒரு பத்திரம் எழுதி வாங்கலையே. இல்லை, என்கிட்ட ஏதாச்சும் பத்திரம் எழுதி வாங்கினாரா? ஆனால் அவருடைய நம்பிக்கை, இந்த மகன் வந்து காப்பாற்றுவான்னு சொல்லிட்டு. இல்லை, அன்ரிட்டர்ன் நான் கடன் வாங்கியிருக்கிறேன். அவங்கக்கிட்ட வந்து நம்ம வந்து சாய்ஸ் கிடையாது. எப்பாடு பட்டாவது அதை நிறைவேற்றி ஆகணும். நோ சாய்ஸ். இப்போது ஒரு அண்ணன் தம்பி 2 பேர் இருக்காங்கன்னு வைங்க. அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க. அண்ணன் கவனிக்கிறாரோ இல்லையோ அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. எங்கள் அம்மா அப்பா அது அவ்வளோதான். அவங்க அம்மா அப்பா கிட்ட இங்கேயே இருங்க, நீங்கள் வேறு எங்கேயும் போக வேண்டியதில்லை. அவங்க கூப்பிட்டா போங்க, இல்லைன்னா கூட கவலை இல்லை, இங்கேயே இருங்கன்னு நம்ம எத்தனை பேர் நம்ம சொல்கிறோம். அதில் எத்தனை பேர் இப்போ நம்மளுடைய ஒரு ப்ராக்டிஸ் இருக்குது. ஜனவரி மாதம் இங்கே, பிப்ரவரி மாதம் அண்ணன் வீட்டில், இல்லை அப்படியே மாற்றி 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 போய்கிட்டு இருக்க. அது நான் தட்டுமுட்டு சாமான மாதம் எடுத்து விட்டேறிட்டதுக்கு எத்தனை பேர் இருந்தாலும் சரி, அம்மா அப்பா இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்கிற ஒரு மகனாக நம்ம இருக்கணும், மகளாக நம்ம இருக்கணும். இங்கேயே இருங்க. இதை மாதிரி அண்ணன் தம்பிகள் 2 பேர் ஜனவரி மாதம் தம்பி வீட்டில், ஜனவரி மாதம் முடிஞ்ச உடனே தம்பி ஃபோன் பண்ணுவார். யாருக்கு? அண்ணனுக்கு. நான் கொண்டு வந்து விடவா, நீ வந்து கூட்டிகிட்டு போறியான்னு. அதில் கொஞ்சம் டிலே ஆச்சுன்னா கூட கொஞ்சம் மனஸ்தாபம். அப்புறம் அங்கே போயிட்டு மறுபடியும் இங்கே வரணும். மாறி மாறி போய்கிட்டே இருக்காங்க. இதை பேரன் பார்த்தான், ரொம்ப கீழே அப்சர்வ் பண்ணான். ஒரு மாதத்துக்கு அப்பா வச்சுருக்காரு, இன்னொரு மாதத்துக்கு அப்பாவோட பிரதர் வச்சுருக்காரு, இன்னொரு மாதத்துக்கு அப்பா வச்சுருக்காரு அப்படின்னு பேரன் பார்த்தான். ஒரு நாள் அப்பா கிட்ட பேரன் கேட்டான், அப்பா யூ ஹாவ் அ பிரதர், தேர்ஃபோர் நீ வந்து ஒரு தடவை இங்கே வச்சுருக்க, அண்ணன் தம்பிக்கிட்ட இன்னொரு மாதம் அப்புறம் இங்கே வச்சுருக்க, நான் ஒருத்தன்தான். அப்போ நான் ஒரு மாதம் வச்சுருப்பேன், அடுத்த மாதத்துக்கு நீ எங்கே போவப்பா நீ? எனக்கு தான் பிரதர் இல்லையே. நான் ஒரு மாதம் வச்சுருப்பேன், அடுத்த மாதத்துக்கு நீ எங்கே போவப்பான்னு கேட்டான். எங்கே போகிறது அவர்? பையன் கேட்டான், அடுத்த மாதத்துக்கு அவனு எங்கே போகிறது? எங்கே பிரதர் இல்லை, அவனை நான் எங்கே அனுப்புறது? அதுதான் வாழ்க்கையில் வந்து அம்மா அப்பாவுக்கு செய்கிறதில்ல போட்டி வேணாம், அவங்க செய்யலைங்கிற கம்பேரிசன் வேணாம். இஸ் மை மதர், மை ஃபாதர், ஐ டூ இட். அதில் வேறு டிஸ்கஷனுக்கே வழி இல்லை. அதில் நோ டிஸ்கஷன். அந்த கடமையை செய்கிறோம் பார்த்தீங்களா, அந்த கடமையை செய்யும்போது சிந்தனை அங்கே வச்சுக்கிறணும். நம்ம கடமையை செய்யும்போது நம்ம கர்மயத்தினுடைய பதிவுகள் எல்லாம் சுத்தமாகுது, பதிவுகள் எல்லாம் அடங்குது. இதுதானே அலை, அந்த அலை அப்படியே அடங்கும். அந்த பதிவு அந்த சமயத்தில் தான் அந்த அலை அடங்கும். அறிவே தானே அலையாக இருக்குது. நான் என்னுடைய கடமையை செய்கிறேன், அந்த கடமையை செய்யும்போது அந்த அலை அப்படியே அடங்கும். எங்கே ஒடுங்குது? அறிவில் தானே ஒடுங்குது, அந்த தெய்வத்தோடு ஒடுங்கும். அதான் மீண்டும் நான் இறைநிலை ஆகிறதுக்கு யாராருக்கெல்லாம் நான் கடன்பட்டு இருக்கிறேன்னு எல்லாம் அந்த கடமையை செய்துக்கிட்டே வரணும். அந்த கடமையை செய்ய செய்ய சிந்தை அங்கே நிற்க 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 எனது அலை அப்படியே ஒடுங்கும். எனது அலை ஒடுங்க 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 என்னாகுது? இறைநிலையாக மாறிட்டு. எனது மன அலை ஒடுங்க 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 அப்படியே அறிவாக மாறிக்கிட்டே ஆச்சு, இறைநிலையாக மாறிக்கிட்டே வருது. இதைத்தான் மகரிஷி ஒரு பாடல் அற்புதமாக போட்டார். இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் ஓர் அமைதியிலே விழிப்பாய் நிற்க, நிறைநிலையே தானாக உணர்வதாகும். இல்லை, நித்தம் நித்தம் உடலில் உயிர் இயங்கு மட்டும் உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகி கொண்டால்
உலக இன்பங்களிலே அளவு கெட்டும். இல்லை, உலக இன்பங்களிலே அளவு கெட்டும். கரை நீங்கி, இந்த அலை ஒடுங்கிடும், கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாகும். நீங்கள் தெய்வமாக மாறுறீங்க. இல்லை, கறந்துபோம் தன்முனைப்பு காணும் தெய்வம். ஆக நம்மளுடைய கடமைகளை யாருக்காருக்கு என்னென்ன செய்யுங்கிற கடமைகளை உணர்ந்து செய்யும்போது அப்படியே நம்ம அந்த ஆளை குறைய 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 மீண்டும் தெய்வமாக போய்கிட்டே இருக்கிறோம். ஒரு ரெஸ்டாரண்ட், ஒரு உயர்தரமான ஒரு ரெஸ்டாரண்ட்டு, ஹால் எல்லாம் உட்காந்து சாப்பிட்றாங்க. ஒரு மகன், அவங்க அப்பா அவ்வளவாக நடக்க முடியலை, ஆனால் அந்த அப்பாவை அப்படியே தாங்கி பிடிச்சிட்டே வந்து ஒரு டேபிளில் உட்காடுறாங்க. 2 பேரும் உட்காடுறாங்க. அந்த அப்பா நல்லா இருந்த காலத்தில் மகனை இங்கே அடிக்கடி கூட்டிகிட்டு வருவார். அப்போ இப்போ மகன் அப்பாவுக்கு பிடிச்ச இடமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த முடியலைன்னா கூட கை தாங்களாக பிடிச்சி கூப்பிட்டு வந்து 2 பேரும் உட்கார்ந்துருக்காங்க. அப்போது எல்லாரும் கவனிக்கிறாங்க. முடியாத அப்பாவை கூட்டிட்டு வந்து ஒருத்தர் உட்கார வச்சு அன்பாக பேசி ஆர்டர் கொடுக்குறாங்க. தட்டில் கொண்டு வந்து சாப்பாடுக்கு அப்புறம் வைக்கிறாங்க. அவர் கையை வச்சு எடுத்து சாப்பிட்றாரு. சரியாக வரலை, சிந்திடுறாரு. கொஞ்சம் வாயில் பாதி போகுது, பாதி கீழே சிந்திடுறாங்க. பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் என்ன இப்படி சாப்பிட்றாரு அப்படின்னு மாதிரியாக பார்க்குறாங்க. இவர் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் அப்பா சாப்பிட்றதே ரசிக்கிறாரு. பாதி கீழே விழுந்துனாலும் பரவாயில்ல, அப்படியே ரசிக்கிறாரு. அப்பா சாப்பிட்றத அப்படியே ரசிக்கிறாரு. கொஞ்ச நேரம் ஆச்சு, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாரு. அப்பா இது நல்லாயிருக்கும், இதை சாப்பிடுங்கப்பாங்கிறாரு, இதை சொல்லட்டாப்பாங்கிறாரு. ரொம்ப ஆகிட்டே இருக்கார். அவர் முடிய மட்டும் அப்படியே சாப்பிட்றாரு. முடிஞ்சது. கீழே சிந்தி மேலே சிந்தி அவர் மேலே சிந்தி எல்லாம் முடிஞ்சது. கைத்தாங்களும் அந்த அப்பாவை அப்படியே கூட்டிகிட்டு போனார். கை கழுவி அப்பாவுக்கு கை கழுவி விட்டார் அவர். அந்த அந்த ஒரு இளைஞர்னா ஒரு 30-35 வயசில் இருக்க அந்த இளைஞர் சட்டையிலெல்லாம் இருந்தது, அதெல்லாம் தொடச்சி விட்டார். சீப்பு எடுத்தார், அப்பாவுக்கு சீவி விட்டார். அப்பா கொஞ்சம் இந்த கிளாஸை கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த கிளாஸ் கண்ணாடியை வாங்கி அதெல்லாம் தொடச்சி க்ளீன் பண்ணி அப்பாவுக்கு மறுபடியும் மாட்டி விட்டார். எல்லாம் சீவி விட்டார். அதே அப்பாவை ட்ரிம்மாக மறுபடியும் அப்படியே கூட்டிகிட்டு வந்தார். சந்தோஷமாக கூட்டிகிட்டு வந்து பில் கொடுத்துட்டு அப்படியே பரப்பிட்டார். அப்பாவை கைத்தாங்கள பிடிச்சிட்டு அப்படியே பரப்பிட்டார். பரப்பிடும்போது ஒருத்தர் ஓடி வந்தார். அங்கே இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த ஒருத்தர் அப்படியே ஓடி வந்தார். கொஞ்சம் நில்லுங்க அப்படின்னாரு. என்னங்கன்னாரு. நீங்கள் உங்களுக்கே தெரியாமல் சில விஷயங்களை இங்கே விட்டுட்டு போகிறீங்க அப்படின்னாரு. அவர் தெரியும் பார்த்து ஒன்றும் விடலையே, பேக் கொண்டு வந்து பேக் எடுத்துக்கிட்டேனே, ஒன்றும் நான் விடலையே அப்படின்னு சொன்னார். இல்லை நீங்கள் விட்டுட்டு போகிறீங்கன்னாரு. என்னன்னு கேட்டார். என்னை போன்ற வயதானவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை விட்டுட்டு போகிறீங்க. என் பையனை பிடிக்கும் நிற்பான ஒரு நம்பிக்கையை விட்டுட்டு போகிறீங்க. மிக மிக சின்ன வயசில் இங்கே இருக்காங்களே அவங்களுக்கெல்லாம் ஒரு பாடத்தை விட்டுட்டு போகிறீங்க அப்படின்னு சொன்ன உடனேயே அந்த அப்பா அழுகிறாரு. அந்த ஹோட்டலில் எல்லாருமே எழுந்திரிச்சு நின்று கைதட்டுறாங்க. உங்களுடைய வாழ்க்கை முதியவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை தருமா, இன்றைய இளைஞர்களுக்கு ஒரு பாடத்தை தருமா? அப்படி அமையுமே ஆனால் உங்களுடைய அலை அப்படியே ஒடுங்கும். உங்கள் மன அலை அப்படியே ஒடுங்க 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 தெய்வத்துக்கூடையே ஒன்றுவோம். அப்போ தான் கரைந்து போகும் தன்முனைப்பு காணும் தெய்வம். ஆக நாம் செய்ய வேண்டிய கடமைகளை, நாம் செய்ய வேண்டிய பணிகளை யாராருக்காலும் உதவ முடியுமோ அவர்களால் உதவி கொண்டு சிந்தை எப்போதும் இறைநிலையோடு இருந்தேன். ஆனால் அப்போது தான் நான் தெய்வீகமாக மாறுகிறேன். இதைத்தான் கவிஞர் கண்ணதாசன் ரொம்ப அழகான வரிகளாக வச்சார். உங்களுடைய செல்வாக்கு, உங்களுடைய செல்வம் குறைந்தபட்சம் உங்கள் உறவுகளுக்காச்சும் போகணும். குறைந்தபட்சம் உறவுக்கென்று விரிந்த உள்ளம் மலர்களாகலாம். கண்ணதாசன் பாடினவங்க. உறவுக்கென்று விரிந்த உள்ளம் மலர்களாகலாம், ஊருக்கென்று விரிந்த நெஞ்சம் சிலைகளாகலாம்.
ஊருக்கென்று விரிந்த நெஞ்சம் சிலைகளாகலாம். யாருக்கென்றும் அழுத உள்ளம் தலைவனாகலாம். யாருக்கென்றும் அழுத உள்ளம் தலைவனாகலாம். அப்போது மனம் அது கோயிலாகலாம். வாழ்க வளம்.